ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த கடைசி கால ஓட்டம் என்கிறதை பற்றியும், கடைசி காலத்தில் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய செயல்கள் எப்படியெல்லாம் காணப்பட வேண்டும் என்கிறதை பற்றியும் நம்முடைய தியானத்தின் ஊடாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். நம்முடைய தியானத்துல எதை பற்றி நாம் கற்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அந்த கடைசி காலத்துல ஆண்டவராகிய தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை உருமாற்றம் அடைய செய்கிறது. எல்லா மனுஷன் ஓடுற மாதிரி நான் ஓடுனா ஆண்டவராகிய தேவனுடைய அங்கீகரிப்புக்கு நீங்களும் நானும் பாத்திரமாக்கப்பட முடியுமா அப்படின்னா இல்லை, நிச்சயமா கிடையாது. கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறாரோ அவைகளின்படி நான் இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான். மனிதர்கள் எல்லாருமே ஒரு டைரக்ஷனை நோக்கி ஓடுறாங்க, அவங்கள மாதிரி நானும் ஓடுனா போதுமா அப்படின்னா இல்லை. மனிதர்கள் ஒரு மாதிரியான ஊழியங்களின் ஊடாக கடந்து போறாங்க, அந்த மாதிரி நான் ஊழியம் பார்த்தா போதுமா? இல்லை. பணம் சம்பாதிக்கிறதுக்காக, பொருள் சம்பாதிக்கிறதுக்காக, அநேகம் விதமான நன்மையான காரியங்களை பெறும்படிக்காக நிறைய ஜனங்கள் ஊழியம் என்கிற பேர்ல நிறைய காரியத்தை செயல்படுத்துறாங்க. இந்த மாதிரியான விஷயத்தில் நான் கடந்து போனா போதுமா? இல்லை. மனிதர்களை பின்பற்றியோ மனிதனுடைய ஆலோசனைகளை பின்பற்றியோ அல்ல, கர்த்தர் உங்களுக்கு என்ன காரியத்தை முன் குறித்து வைத்திருக்கிறாரோ இவைகளிலே நீங்கள் இயங்கினால் மட்டும்தான் உங்கள் இயக்கம் பரலோகத்தினுடைய கணக்கு ஏட்டிலே எழுதப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். மற்றபடி பரலோகம் உங்களை ஒரு நாளும் அறிகிறது இல்லை. பரலோகத்தினுடைய அறிவுக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை என்கிறது எதை பொறுத்து அமைக்கப்படுகிறது அப்படின்னா, இப்ப நம்ம இயங்கக்கூடிய இயக்கமெல்லாம் பரலோகத்துல எழுதப்படுமா? கிடையாது. இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு நாம் கர்த்தருடைய நாமத்தினால நான் மரணத்தின் ஊடாக கடந்து போனேன் அப்படின்னு சொன்னா, பரலோகம் என்னை ஏற்றுக்கொள்ளுமானே? ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா பரலோகத்தினுடைய அறிவுக்கு உட்படாம நீங்க என்ன காரியத்தை செஞ்சாலும் சரி, என்ன விஷயத்தின் ஊடாக கடந்து போனாலும் சரி, ஒரு காரியத்தை கர்த்தருடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக எத்தனை விஷயத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தாலும் அவைகள் ஒன்றும் பரலோக கணக்கிலே வைக்கப்படுகிறது இல்லை. நல்லா நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆகவே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால அப்போஸ்தலர்களாய் காணப்படக்கூடிய தேவ ஜனங்கள் தங்களுடைய ஓட்டங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட ஆணித்தரமாய் ஆராய்ந்து பார்க்க துவங்க ஆரம்பிச்சாங்க. இப்படி நாங்க போகலாமா, போகக்கூடாதா? சில நேரங்கள் அவர்களே தீர்மானங்கள் யாவற்றையும் எடுத்து இந்த மாதிரியான ஒரு ஊரின் ஊடாக கடந்து போக வேண்டும். வசனத்தில் என்ன போட்டுக்கு, ஆவியானவராகிய தேவனோ அவர்களை போக ஒட்டாமல் தடுக்க துவங்கினார். இந்த வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்த கூடிய ஒரு மக்களாக, இல்ல ஆண்டவரே இந்த ஒரு பகுதிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டோம், ஆகவே இந்த ஒரு ஊழியத்தின் ஊடாக நாங்கள் கடந்து போய் விடுகிறோம் என்கிற அந்த ஓட்டத்தின் ஊடாக போகல. காரணம் என்ன? பரலோகத்திற்கு அப்பாற்பட்ட விஷயத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே செயல் வடிவிலே செய்ய ஆரம்பித்தால் கூட அவைகளினால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனம் உருவாக்கப்படுகிறது இல்லை. ஆகவேதான் கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறது மாதிரி ஒரு தெளிவான மார்க்கங்களின் ஊடாக நாம் பயணப்பட வேண்டியது அவசியம். எதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும், எதை ஆண்டவராகிய தேவன் எனக்கென்று முன் குறித்து வைத்திருக்கிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை நான் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இங்கு காணப்படும் எல்லா விதமான மக்களுக்கும் கர்த்தர் தனித்தனியான வழியை வச்சிருக்கிறார். ஒருவன் மற்றவனை பார்த்து நீங்களும் நானும் காப்பி பண்ண முடியாது. அவனுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் கிடையாது. அவனுடைய மார்க்கம் உங்களுடைய மார்க்கம் கிடையாது. அவனுடைய வாஞ்சை, அவனுடைய விருப்பம் அது உங்களுக்கு உண்டானவைகள் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தனித்தனியான தரிசனங்களை கர்த்தராகிய தேவன் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தனித்தனியான அழைப்பை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே மனிதர்களிலே ஒருவனை ஒருவன் பின்பற்றாத அளவிற்காக கர்த்தர் ஒவ்வொரு விஷயத்திலும் தனித்துவம் வாய்ந்தவையாக அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதனால நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எனக்குண்டான பங்கை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அறிய வேண்டும் என்றால் நான் தான் உட்கார்ந்து ஜெபிக்கணும், நான் தான் கேட்கணும். மற்றவர்கள் உங்களுக்கும் எனக்கும் யோசனை சொல்லுவாங்க, மேலோட்டமான யோசனை. நீங்க செய்யக்கூடிய ஊழியத்துல தேவ பயத்தோடு கூட ஊழியம் பாருங்க, பரிசுத்தமா ஊழியம் பாருங்க, கர்த்தராகிய தேவனுடைய விருப்பம் அறிந்து ஊழியம் பாருங்க. இதெல்லாம் காமனா நமக்கு எல்லா விதமான மக்களும் சொல்லக்கூடிய அட்வைஸ். ஆனால் உங்களுக்கு உண்டான தனித்துவமான அழைப்புக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் கர்த்தர் ஒருத்தர் தான், வேற யாருமே கிடையாது. எந்த மனிதனும் உங்களுக்கு எனக்கு யோசனை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவனுடைய வழிகளும் உங்களுடைய வழிகளும் மாறுபட்டவை. அவனுடைய பாதை வேற, உங்க பாதை வேற. அவனுடைய வழிகளின் படி அவன் உங்களுக்கு காரியங்கள் யாவற்றையும் சொல்லுவானே தவிர உங்கள் வழிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை பேச அவனால முடியாது. அப்போ உங்கள் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டிய காணப்படக்கூடிய ஒருவர் உண்டு, கர்த்தர் ஒருவர் தான். இவரை நான் என்னுடைய வாழ்க்கையிலே உறுதியாய் பற்றிக்கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான். நிறைய ஜனங்கள் நினைக்கிற ஒரு தவறான மார்க்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். சபைகளிலே நான் பிரவேசிக்கிறது உண்டானால் பரலோகத்துக்கு போயிடுவேன், சபையில நான் எல்லா விதமான ஈடுபடக்கூடிய காரியத்தில்
காரியத்தின் ஊடாக போயிட்டேன்னா கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள போயிடுவேன். பாஸ்டருக்கு அதாவது சகல விதமான நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவனாய் விளங்கினால் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். கிடையவே கிடையாது. பாஸ்டர்களுக்கு நம்ம உதவி செய்யறது தப்பு கிடையாது, உதவி செய்யணும். என்றாலும் கூட முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்னன்னா, எனக்கு தேவன் என்ன அழைப்பை தந்திருக்கிறாரோ இந்த அழைப்பை நானே என்னுடைய வாழ்க்கையிலே சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எனக்கு என்ன தரிசனத்தை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்கு என்ன அழைப்பை நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, என்னை ஆண்டவராகிய தேவன் என்ன நோக்கத்திற்கான அபிஷேகத்தை என் மேல ஊற்றி வச்சிருக்கிறீங்க. எல்லா விதமான மக்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய தேவன் தனித்துவமான நிலைகளை உருவாக்கும் கர்த்தராய் இருக்கிறதுனால ஆண்டவருடைய படைப்புல நம்ம பல விதமான விஷயங்கள் வந்து பார்க்க முடியும். ஒரு மனிதனுடைய கை விரல்களை எடுத்தாலே, 5 விரல் நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலே ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு வித்தியாசமான வடிவிலே காணப்படக்கூடிய ஒன்று பெருசு, ஒன்று சின்னது, ஒன்று ரொம்ப குட்டியா இருக்கிறது. இந்த 5 விரல்கள் ஒரு மனிதனுடைய கையிலே காணப்படக்கூடிய 5 விரல்களையே கர்த்தர் தனித்துவமாய் உருவாக்குகிறது உண்டானால் தேவன் தம்முடைய ஜனங்களை எப்படியெல்லாம் தனித்துவமாக உண்டாக்கி வச்சிருப்பார் என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்ப தனிப்பட்டமான அந்த காரியங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல் தேவை என்ன? நான் என் கர்த்தரோடு கூட நேரடியான தொடர்பிலே இருந்து கொண்டு கர்த்தர் எனக்கு சொல்லும் ஒவ்வொரு ஆலோசனைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்வாங்க? ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. நீங்க நல்லா போய் நீ உட்கார்ந்து ஊக்கமா நீங்க ஜெபம் பண்ணுங்க, இன்னும் கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கமான காரியங்களை சொல்வார். இப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர உங்கள் அழைப்பை பற்றியும் உங்கள் ஓட்டத்தை பற்றியும் எந்த மனிதனுக்கும் கர்த்தராகிய தேவன் சொல்லித்தர மாட்டார். அப்படி சொல்லிக் கொடுத்தா கூட அந்த ஒரு காரியத்தை பற்றி அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள முடியாது. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நீங்களும் கர்த்தரும் நேரடியான தொடர்பிலே இருக்க வேண்டும் என்கிற ஒரே முகாந்திரத்தை மையமாக கொண்டுதான் இந்த மாதிரியான அழைப்பிலே ஆண்டவராகிய தேவன் தனித்துவத்தை ஒவ்வொரு மனிதருக்கும் கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே தரக்கூடியவராய் விளங்கினார். இந்த தனித்துவம் எல்லா விதமான மனிதனுக்கும் ஒரே மாதிரியாக உருவாக்கப்படக்கூடியவைகள் அல்ல. எல்லா விதமான மனிதர்களும் தனித்தனியாய் பிரகாசிக்கும்படிக்காக உருவாக்கப்பட்டதுனால ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்தின்படி நாம் இயங்க ஆரம்பித்தால் நம்முடைய பிரகாசம் தேவனாகிய கர்த்தருடைய எதிர்பார்ப்பின்படி காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப இன்னைக்கு நம்ம வந்து நல்ல ஒரு காரியத்தை ஆழமான விதமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். என் பிரகாசத்திற்கு நான் தான் உத்தரவாதம் பண்ணணும். என் பிரகாசத்துக்கு சபை போதகர் உத்தரவாதம் பண்ண முடியாது. என் பிரகாசத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உத்தரவாதம் பண்ண முடியாது. என் பிரகாசத்திற்கு நான் தான் உத்தரவாதியாய் காணப்பட வேண்டியது அவசியம். அப்ப எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பை பற்றிதான புரிந்து கொள்ளுதலை பற்றிதான ஒரு தெளிவான மனம் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த உலகத்துல பல விதமான தன்மைகள் பரலோகத்திலே அநேகம் விதமான காரியங்களை பெறக்கூடிய அளவிற்கு உலகம் எங்கேனும் சிதறி இருக்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். நிறைய காரியங்களை நம்முடைய கண்கள் சற்று பிரகாசமாய் காணப்பட ஆரம்பித்தால்தான் பரலோகத்திற்குண்டான எந்தெந்த வஸ்துக்கள் இந்த உலகத்திலே சிந்தி கிடக்க ஆரம்பிக்கிறது. இந்த உலகத்திலே நீங்கள் படக்கூடிய பாடுகள் தான் மறு உலகத்திலே மகிமையை தரக்கூடியதா இருக்கிறதுனால, உலகத்திலே இருக்கக்கூடிய அவமானங்கள் தான் மறு உலகத்திலே மேன்மையை தரக்கூடியதா இருக்கிறதுனால பரலோகத்திலே அநேக விதமான காரியங்களை பற்றிதான அல்லது அநேக விதமான மகிமைகளை பெறுகிறதற்கு இந்த உலகத்துல பலவிதமான விஷயங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக சிதறி கிடக்க ஆரம்பிக்கிறது. இதை பல ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில பார்க்கறதே கிடையாது. ஏதோ வர்றோம், ஏதோ ஒரு காரியத்தை போறோம், ஏதோ ஒரு பிரசங்கம் பண்றோம், எந்திரிச்சு போறோம், அவ்வளவுதான். நமக்கு முன்பதாக இந்த உலகத்திலே காணப்படும் பல விஷயங்கள்ல ஆண்டவராகிய தேவன் உங்கள் மகிமைக்கு ஏற்றது மாதிரியான சில விஷயங்களை உள்ளடக்கி வச்சிருக்கிறார். இதை நான் தெளிந்த பார்வையோடு கூட பார்க்க ஆரம்பிச்சா மட்டும்தான் இவைகளை நான் சரியான விதத்தில் பயன்படுத்தி, நல்ல ஒரு உதாரணத்தை சொன்னா இவைகளை பற்றி தெளிவாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். பூலோகத்திலே ஆண்டவராகிய தேவனுக்கென்று பிதாவாகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய மகா உன்னதமான மகிமை எங்கே காணப்படுகிறது? அவருடைய கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்துதலில் முழு மகிமையை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே பெறப்போகிறார். அந்த மகிமையை கர்த்தர் எங்க வச்சிருக்கார்? பூமியில தான் வச்சிருக்கிறார். பரலோகத்தில் போய் ஆண்டவராகிய தேவன் சிலுவிலே அறையப்படுகிறது அல்ல, பூமியிலே அவர் சிந்தும் இரத்தத்திற்கு விலையாக பரலோகத்தின் மகா உன்னதமான மகிமை, பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் உட்காரக்கூடிய ஒரு மேன்மையை ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்காக வைத்து வைக்க ஆரம்பிச்சிருந்தார். இதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே தெளிவாய் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சதுனால இதை நோக்கியே தன்னுடைய நகர்வுகள் எல்லாவற்றையும் நகர்த்த துவங்க ஆரம்பிக்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். நல்லா விளங்கிக்கங்க. ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு அடிப்படையிலும் எனக்குன்னு ஒரு மேன்மை இந்த பூமியில் நிறைய காரியங்களை வச்சிருக்கிறார். இவைகளை நான் கண்டு இவைகளை என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய அளவிற்காக அவைகளை நோக்கி நான் நகர துவங்க ஆரம்பித்தால் பரலோகத்தின் முழு மகிமையை நான் என் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும்.
இப்போ இந்த பூமியிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பலவிதமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். பரலோகத்திலே மேன்மை அடைய நான் இந்த உலகத்திலே பலவிதமான பிரயாசங்களின் ஊடாக கடந்து போகணும். பரலோகம் உங்களை மேன்மை உள்ளவர்களாக நினைவு கூற வேண்டும் என்றால் பரலோகத்துல பலவிதமான ஸ்தானங்களை கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. ஒளி குன்றின ஸ்தானம், ஒளி மிகுந்த ஸ்தானம், ஆண்டவராகிய தேவனுக்கு அருகாமையிலே காணப்படக்கூடிய ஒரு நிலை என்கிறதை போல பல விஷயங்கள் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் இந்த உலகத்துல என்னென்ன விதமான செயல்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறீர்களோ அதற்கு ஏற்ற வண்ணமாய் அந்த ராஜ்யத்திலே மேன்மைக்கும் மகிமைக்கும் கனத்திற்கும் உரிய ஒரு மக்களாக நீங்களும் நானும் உருவாக்கப்பட முடியும். இந்த உலகத்தில் நீங்க என்ன கிரிகளை நீங்க செய்றீங்களோ அதற்குரிய நிச்சயமான பலன் தான் மறு உலகத்திலே மகிமையாக நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பரலோகத்துல மகிமையை சேர்க்கக்கூடிய வழிமுறை எங்க இருக்கிறதுன்னு சொன்னா, பூமியிலே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான கிரியைகள் தான் பரலோகத்திலே உங்களுக்கு மகிமையை சேர்க்கக்கூடிய பொக்கிஷமாய் விளங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பரலோகத்திலே பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும் என்கிறதை கர்த்தராகிய தேவன் பேசினதனுடைய முகாந்தரம் என்ன அப்படின்னா, பூமியிலே காணப்படும் பல செயல்களிலே பரலோகத்திற்குண்டான மகிமையை சேர்க்கக்கூடிய பொக்கிஷம் உள்ள மறைஞ்சிருக்கு. இவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே இனம் கண்டு சரியான விதத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தினா மட்டும்தான் பரலோகத்திலே மகிமையான ஒரு வழியின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும். ஆகவே வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் இந்த பூமியில நீங்க செய்யக்கூடிய இந்த பணிகளோடு அல்ல, பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்க்கக்கூடிய பணியையும் கர்த்தர் இந்த பூமியில வச்சிருக்கிறார். இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சரியாய் தெளிவாய் என்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சாதான் இதை நோக்கி நான் என்னுடைய இயக்கத்தை ஆண்டவராகிய தேவனுக்குள் துவங்க என்னால் முடியும். பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்க்கக்கூடிய வழிமுறை, மேன்மையான காரியங்களை பெறக்கூடிய வழிமுறைகள் என்றால் என்ன என்பதை பற்றி தான் சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறேன். இது அநேக விதமான இடங்களிலே சொல்லிக் கொடுக்கப்படாத ஒன்று என்றாலும் கூட கர்த்தருடைய நாமத்தினால இந்த ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி பேசுகிறேன். கொஞ்சம் ஆழமா இந்த ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் உங்களோடு கூட பேச ஆரம்பிக்கின்றேன். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 12வது அதிகாரம் 31வது வசனத்துல ஒரு வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இப்படி சொல்ல ஆரம்பிக்கின்றார். அவர் என்ன வார்த்தையை சொல்கிறார் என்று பாருங்கள். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 31வது வசனத்துல சொல்றார் பாருங்க. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன்னு சொல்றார். முக்கியமான வரங்களை தேடுறது ஒண்ணு இருக்கு, அதை காட்டிலும் இன்னும் மேன்மையான காரியங்கள், பல விஷயங்கள் உள்ளடக்கப்படக்கூடிய காரியமாக ஆண்டவராகிய தேவனுடைய மனிதன் எழுத துவங்க ஆரம்பிக்கின்றார். பல மேன்மைகள், பல காரியங்கள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால இந்த மேன்மைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெரும்படிக்காக தீவிரப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. உலக வேலை ஒரு புறமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், என்னுடைய தனிப்பட்ட வேலை மறுபுறமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே உலகத்திற்கு செய்யக்கூடிய வேலைகள் என்று அழைக்கப்படக்கூடிய சில வேலைகளை நான் செயல்படுத்த ஆரம்பித்தாலும், பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டிய வேலையும் என்னுடைய வேலை தான். இதை நான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த காலங்களில் என்னுடைய வாழ்க்கையிலே கருத்தாய் இவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசரிக்க பழக வேண்டியது அவசியம். பரலோகத்திலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு இந்த பூமியிலே நல்ல கிரியைகளை செய்யுன்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் பேசினார். அநேகம் விதமான காரியங்களை நான் செய்யக்கூடிய பல விதமான விஷயங்கள் பரலோகத்திலே எனக்கு பெரிய பெரிய பொக்கிஷ வைப்பாகவே ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்படக்கூடியதாய் விளங்குகிறது. இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தெளிவாய் புரிந்து கொண்டு அவைகளை நான் ஆழமாய் புரிந்து செயல்பட ஆரம்பித்தது உண்டானால், வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில பரலோகம் உங்களுக்கு மகிமை நிறைந்த ஒரு ஸ்தலமாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளை சொல்லிட்டு தொடர்ந்து நான் கர்த்தருடைய வார்த்தையின் ஊடாக உங்களை அழைத்துக் கொண்டு போக ஆசைப்படுகின்றேன். வெளிநாட்டுக்கு நீங்க பயணப்பட போறீங்க. இங்கிருந்து சிங்கப்பூருக்கோ, மலேசியாவுக்கோ, அல்லது அமெரிக்காவுக்கோ, மற்ற ஏதோ ஒரு நாட்டுக்கு நீங்க கடந்து போக போறீங்க. கடந்து போகக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன விதமான காரியத்தை யோசிக்கிறீங்க? ஃப்ளைட்டுக்குரிய டிக்கெட்டுக்குரிய பைசாலாம் நீங்க சேர்த்து வச்சுட்டீங்க. இங்கிருந்து அதாவது இது யூஎஸ் போறதுக்கு 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 1 லட்ச ரூபா கஷ்டப்பட்டு வயிற்ற கட்டி வாயை கட்டி 1 லட்ச ரூபாய் நீங்க சேர்த்து டிக்கெட் வாங்கிட்டீங்க. இந்த விசாவுக்குரிய காரியம், டிக்கெட்டுக்குரிய காரியம், எல்லா விதமான காரியத்தை வாங்கிட்டீங்க. அந்த அந்த நாளும் வந்தது. அந்த நாளில் நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறி அமெரிக்காவை நோக்கி நீங்கள் பயணப்பட்டீங்க. அமெரிக்காவுக்குள்ளே உள்ளே போகக்கூடிய நேரத்தில் எல்லா விதமான செக்கிங்லாம் முடிச்சு நீங்கள் வெளியே போகிறீங்க. பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய கடை தெருக்கள், அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருள், பிரபலமான நிறைய காரியங்கள்,
இந்த நம்முடைய இந்திய நாட்டில் கிடைக்காது இருக்கக்கூடிய பலவிதமான பொருள், மேன்மையான பொருள், எவ்வளவோ காரியங்களுக்கு நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான உபயோகமாக காணப்படக்கூடிய பல பொருள் விற்பனையாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலைகளை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். இப்பதான் நான் யோசிக்கிறேன், என்ன யோசிக்கிறேன், டிக்கெட்டுக்கு மாத்திரம் நான் காசு சேர்த்தேன், பொருள் வாங்குறதுக்கு நான் காசு சேர்க்காம போயிட்டேனே. இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு பொருள் கூட நான் வாங்காமல் போகிறது எப்படி? எவ்வளவு கண்ணுக்கு இனிய நிறைய பொருளை பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய பல காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிக்கிறேன். அமெரிக்காவுக்கு வர ரொம்ப ஆசைப்பட்டேன். என்றாலும் கூட என்னுடைய கொஞ்சம் முயற்சி நான் அதிகப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் அங்க இருக்கக்கூடிய நிறைய பொருளை நான் என் வசமாக்கி இருக்கலாமே. நான் செஞ்ச காரியம் என்ன? என்னுடைய வேலைக்குரிய காரியங்கள்ல அநேகம் ஓய்வுகளை எடுத்து இந்த டிக்கெட்டுக்குரிய செலவினங்களுக்கு உண்டான பணத்தை மட்டும் நான் சவதரிக்க ஆரம்பிச்சேன். ஆனால் அங்கு வாங்க வேண்டிய பொருளுக்குரிய அந்த காசை நான் சேர்க்காம போக ஆரம்பிச்சதுனால இதை நான் இப்பொழுது எப்படி நான் என்னுடைய கண்களிலே பார்க்கிறேன், ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்த்துட்டே போறேன், வாயை திறந்துட்டே போறேன். ஒரு பொருளை வாங்க முடியல. ஏதாச்சும் ஒரு சாப்பாட்டை வாங்கினா கூட கையில காசு இல்லை. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? எந்த காரியத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னாலும் எல்லா காரியத்தை காட்டிலும் மேன்மையானவைகளை பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குங்கள். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு லிமிட்டோடு கூட இல்ல, நீங்கள் இன்னும் அதிகமாய் வளரும் ஒரு மக்களாய், இன்னும் அதிகமாய் பெற திராணி பெற்ற ஒரு மக்களாய், இன்னும் அதிகமான காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெறக்கூடிய தகுதிகளை இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே நீங்கள் உங்கள் ஜீவியத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா, இன்னும் கொஞ்சம் ஊக்கமான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போயிருந்தா இந்த அமெரிக்கா ட்ரிப்பை நான் வீணாக கழிச்சிருக்க மாட்டேன். எல்லா காரியத்தையும் போய் வேடிக்கை பார்க்கும்படிக்காய் கடந்து போனேன். அதாவது ஏர்போர்ட்ல என்னை கீழே இறக்கி விட்டாங்க. ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போக ஆரம்பித்தாலும் கூட ஒவ்வொரு காரியத்திற்கும் காசு கேட்கிறாங்க. கையில காசே இல்லை. அந்த ஏர்போர்ட்டினுடைய வாசல்லே உட்கார்ந்து அடுத்த ஃபிளைட்டை பிடித்து நான் திருப்பி வரக்கூடிய அந்த நேரம் மகா பெரிய கடினமான ஒரு நேரம். ஐயோ, இவ்வளவு தூரம் வந்துட்டு ஏர்போர்ட்டை விட்டு கூட வெளியே பஸ்ல கூட என்னால் டிராவல் பண்ண முடியாத அளவிற்கு கையில பைசா இல்லாம வந்துட்டேன் என்கிற ஒரு ஆதங்கம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களில் பருவத்துக்குள்ள போகும்போது நம்முடைய யோசனை எப்படி இருக்கும் பாருங்க. ஐயோ, இன்னும் கொஞ்சம் நான் முயற்சி பண்ணியிருந்தேன்னா எவ்வளவு மேன்மையை நான் பெற்றிருப்பேன், எவ்வளவு மகிமையான காரியங்கள் இந்த பரலோகத்துல பூமியில பரலோகத்திற்குண்டான பல பொக்கிஷங்களினுடைய வாழ்க்கையை சிதறி கிடக்கக்கூடிய நிலைகளை பார்த்து கொஞ்சம் நான் முயற்சி பண்ணியிருந்தேன்னா எத்தனை மேன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி நீங்களும் நானும் ஆதங்கப்பட்டு விடாத அளவிற்காக இப்பவே நீங்க பிரயாசப்படுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இப்பவே நீங்க முயற்சி பண்ணுங்க. இதுல ஒரு தெளிவான ஒரு அணுகுமுறை. இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள மட்டும் போனா போதும். நிறைய மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, பரலோகத்துல பெரிய லெவல்லாம் எனக்கு வேண்டாங்க, பரலோகத்துடைய வாசல்ல போய் என்னை விட்டா போதும், அந்த இடம் எனக்கு போதுங்க. இல்லை, கர்த்தர் சொல்லுகின்றார், பூமிக்குரியவைகளை அல்ல, தேவனுடைய வலது பாரசத்தில் காணப்படக்கூடிய மேலானவைகளை தேடுங்கள்னு சொல்றார். மேன்மையான காரியங்களை நீங்கள் நாடுங்க. இப்படிப்பட்ட ஒரு முயற்சி என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் மகிமையிலே மகிமையும் மேன்மையிலே மேன்மையும் சவதரிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிறைய பொக்கிஷங்கள், பரலோகத்திலே சேர்க்கப்படக்கூடிய பலவிதமான பொக்கிஷங்கள் உங்க கண்ணுக்குள்ளதான் இருக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் இவைகளை பற்றியதான சிந்தனையே இல்லாமல் நீங்களும் நானும் வாழ்க்கை வாழ துவங்க ஆரம்பிக்கிறதா மகா பெரிய கேடு. கொஞ்சம் நம்ம தெளிவான ஒரு பார்வை பார்க்க ஆரம்பிச்சா, ஐயோ, இதுவா எனக்கு பரலோகத்துல பெரிய ஒரு காரியத்தை உருவாக்க ஆரம்பிக்கும். இதுக்கு நல்ல ஒரே ஒரு உதாரணத்தை சொன்னாதான் இவைகளை பற்றியதான தெளிவான புரிந்து கொள்வதை எங்கள் கற்று உணர முடியும். ஆண்டவராகிய அதாவது மணவாளனை சந்திக்க 2 திறத்தார் ஆயத்தப்பட ஆரம்பிச்சார். 5 புத்தியுள்ள கன்னிகைகளும் 5 புத்தி இல்லாத கன்னிகைகளும். இவங்க கர்த்தருடைய நாமத்தினால ஆயத்தப்பட்டு மணவாளனை சந்திக்கும்படிக்காக எதிர்கொண்டு போக வேண்டும் என்பதற்காக ரொம்ப ரொம்ப பிரயாசப்பட்டாங்க, முயற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லா காரியத்தையும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை சேர்த்து வைத்துக் கொண்டு எப்ப மணவாளன் வருவார் அவரை நாங்கள் எதிர்கொண்டு அழைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு கூட கடந்து போக ஆரம்பிச்சாங்க. மணவாளன் வரக்கூடிய இடத்தை அவங்க பார்த்துட்டாங்க. அந்த இடத்துலையும் போய் அவங்க ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தங்கிட்டாங்க. மணவாளன் வருகிறதுக்கு கால தாமதம் ஆக்கப்படக்கூடிய நேரம் வந்தது. இப்ப அவங்க செஞ்ச காரியம் என்ன? எல்லா 10 கன்னிகைகளும் அந்த அயர்ந்த உறக்கத்தின் ஊடாக போய் நல்லா தூங்கிட்டாங்க. திடீரென்று ஒரு பெரிய ஒரு சத்தம் ஒன்று கேட்டது, மணவாளன் இதோ வந்து விட்டார் என்று சொல்லி. தூங்கினவர்கள் தங்களுடைய தீவெட்டிகள் எல்லாவற்றையும் எடுத்து பார்க்கிறாங்க. தீவெட்டிகளை எடுத்து பார்க்கக்கூடிய இடத்துல எல்லா 10 கன்னிகைகளுடைய தீவெட்டிகளும் அணைந்திருக்கிறது. உடனே அந்த 5 மற்ற புத்தி உள்ள 5 கன்னிகைகள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் எண்ணெயை தூக்கிட்டு போயிருந்தாங்க. அந்த எண்ணெயை அந்த தீவெட்டிகளின் மேல் வைத்து அந்த தீப்பந்தங்களை ஏற்றி மணவாளனுக்காக காத்திருக்க ஆரம்பிச்சாங்க.
புத்தி இல்லாதவர்கள் செஞ்ச காரியம் என்ன? அவங்க தீவெட்டி எடுத்துட்டு போனாங்க, கூட எண்ணெயை எடுத்துட்டு போகாம போயிட்டாங்க. இப்ப மணவாளன் வரப்போகின்றார். மணவாளன் வரப்போகின்ற அந்த நேரத்திற்கு ஆயத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்ப தங்கள் தீவெட்டிகளை ஏற்றக்கூடிய நேரத்தில் இவங்க கையில் இருக்கக்கூடிய எண்ணெய் இல்லாம போக ஆரம்பிச்சனால தீவெட்டியை ஏற்ற அவங்களால முடியும். உடனே அவங்கள பார்த்து கேட்கறாங்க, உங்க எண்ணெயில எங்களுக்கு கொஞ்சோண்டு கொடுங்க என்பதை பற்றி. உங்களுக்கும் எனக்கும் போதாமல் இருந்து விடக்கூடாது, ஆகவே நீங்க போய் வெளியே போய் நீங்க வாங்கிக்கோங்க என்கிற வார்த்தையை பற்றி பேசும் பொழுது அவர்கள் வெளியே போய் எண்ணெய் வாங்கும்படிக்காய் கடந்து போனார்கள். மணவாளன் வந்துட்டார். ஆயத்தமாய் காணப்பட்ட மக்கள் மணவாளனோடு கூட உள்ள சந்தோஷமா போயிட்டாங்க. இப்ப புத்திசாலிகளுக்கும் புத்திசாலிகளாய் காணப்படக்கூடிய கன்னிகளுக்கும் புத்தியினமாய் காணப்படக்கூடிய மக்களுக்கும் இடையிலே காணப்படக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, ஒரே ஒரு எண்ணெய் பாட்டில் தான். எவ்வளவு சின்னது பாருங்க, சாதாரணம். பார்க்கும்போது சாதாரண எண்ணெய் பாட்டில். இந்த எண்ணெய் பாட்டில கையில் வச்சிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் பாருங்க. மணவாளனுக்குள் போயிருப்பாங்க, உள்ள அந்த ராஜ்யத்துக்குள்ள போயிருப்பாங்க. எவ்வளவு ஒரு சாதாரணமான விஷயம் பாருங்க. இதை என்னுடைய வாழ்க்கையிலே தெளிவாய் புரிந்து கொள்ளாமல் போக ஆரம்பிக்கும் பொழுதுதான் மகிமையை நான் இழக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கும். எனக்கு முன்னால்தான் இருக்கு அந்த ஒரு காரியம். எனக்கு முன்னால்தான் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சின்ன ஒரே ஒரு எண்ணெய் பாட்டில அவங்க கையில் எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா எத்தனை மகிமையான அந்தஸ்தின் ஊடாக உள்ள போயிருப்பாங்க, எத்தனை மேன்மையான. இது இப்படிதான் கர்த்தர் சொல்கின்றார், உனக்கு முன்னாலதான் பரலோக ராஜ்யத்திலே மேன்மையை சேர்க்கக்கூடிய பல பொக்கிஷங்கள் உடைய வாழ்க்கைக்கு முன்பதாக மையாகவே சிதற வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள்னால கொஞ்சம் நீ ஆழமாய் தெளிந்து பார்க்க ஆரம்பித்தால் அவைகளை உன் வாழ்க்கையை சேகரிக்க துவங்கினாலே போதும், தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் முழு தகுதியை நீ தடை இல்லாமல் பெற்றுக்கொள்ளும். அப்ப வேதம் எதை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது, எதுல ஒரு தெளிவு இருக்க வேண்டும், எது பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதியை என்னுடைய வாழ்க்கையிலே அதிகரிக்கப்படக்கூடிய அந்த பொருள் இந்த உலகத்திலே எங்கெங்கெல்லாம் காணப்படாது தேடுங்க. எங்கெங்கெல்லாம் இந்த காரியங்களை கர்த்தராகிய தேவன் வச்சிருக்கிறார். என்னுடைய கண்களுக்கு முன்பதாக காணப்படும் சின்ன சின்ன விஷயம்தான். ஆண்டவராகிய தேவன் பெரிய விஷயத்தெல்லாம் ஆண்டவராகிய தேவன் சொல்லல. பெரிய காரியத்தை போய் செய்யுங்க, 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி இந்த ஒரு காரியத்தை செய்யுங்க, அதெல்லாம் கர்த்தர் சொல்லல. அவர் சொல்லுகின்றார், பக்கத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய அயலானோடு கூட நீ அன்பு பாராட்டு, அவ்வளவுதான். இந்த ஒரு சின்ன விஷயத்தை நான் செயல்படுத்தாமல் இருக்கிறது உண்டானால் பரலோகத்தின் மகிமையை இழக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கி விடுகின்றேன். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு முன்பதாக என்னென்ன காரியங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே மேன்மைப்படுத்தப்படக்கூடிய காரியங்கள் எதெல்லாம் சிதறப்பட்டிருக்கிறதோ இவைகளை நான் என் வாழ்க்கையிலே ஆசையாய் பொறுக்க வேண்டியது அவசியம். ரூத்தினுடைய வாழ்க்கையை நீங்க நினைவுல வைங்க. ரூத் தன்னுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு பெரிய ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போனதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், வயலிலே கிடக்கக்கூடிய தானியங்களை அவள் பொறுக்கும் மனுஷியாக அவளுடைய நிலைகள் காணப்பட துவங்கிற்று. பரலோகத்திற்கு உண்டான எல்லா பொக்கிஷங்களும் உலகத்திலே சிதறி கிடக்கக்கூடிய அந்த காரியங்களை நீங்களும் நானும் ஆவலாய் பொறுக்க துவங்கினால் பரலோகத்தின் மேன்மைகளை நாம் தடையில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய பரலோகம் சம்பந்தப்பட்ட பலவிதமான மேன்மைகளிலே சில விஷயங்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். உபாகம புஸ்தகத்துல 28வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலே உள்ள சகல ஜாதியிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். முதல் மேன்மை எங்க இருக்கு அப்படின்னா கர்த்தர் சொல்லும் எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியக்கூடிய தன்மைகளில் மேன்மை அடங்கி இருக்கு. ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் மீறவே கூடாது. எல்லா காரியத்திலும் ஒரு ஒபீடியன்ஸ். எந்த காரியத்தை கர்த்தராகிய தேவன் பேசுகிறாரோ, எதை கர்த்தராகிய தேவன் நமக்கு வழி மொழிய ஆரம்பிக்கிறாரோ, இது நீ செய்ய, இதை விட்டு நீ விலகி போயிரு, இந்த ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கைக்கு தகுதியற்ற ஒரு நிலைகளை உருவாக்கக்கூடியது என்கிறதை பற்றி எதையெல்லாம் கர்த்தராகிய தேவன் பேசுகிறாரோ அந்த வார்த்தைகளுக்கு மாறாக எதையும் நீ யோசியாம அந்த வார்த்தைகளுக்கு முற்றிலும் கீழ்ப்படியக்கூடிய தன்மையில் தான் பரலோகத்திலே காணப்படக்கூடிய பொக்கிஷமாய் காணப்படக்கூடிய மேன்மையின் முழு மகிமை உள்ளடக்கப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கும். அது வேற எங்கேயுமே கிடையாது, உங்க கையில் இருக்கக்கூடிய பைபிள்ல தான். எங்க இருக்கு பாருங்க. எங்கும் அங்கும் நீங்கள் இந்த ஒரு காரியத்தை தேடி அடைய வேண்டிய அவசியமே இல்லை. வேத வசனங்களாகிய கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் முழுவதும் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய பழக ஆரம்பிச்சாலே போதும்.
பரலோகத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய ஸ்தானத்திலே மகிமையான மேன்மைப்படுத்தப்படக்கூடிய வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும். பல நேரங்களில் இந்த வசனங்களுக்கு உங்களாலும் என்னாலும் முற்றும் முடிய கீழ்ப்படிய மனமற்ற ஒரு வாழ்க்கை வாழ துவங்க ஆரம்பித்து விடுகிறோம். சில நேரங்களில் வசனம் போதிக்கக்கூடிய காரியங்களை மறுத்து பேசும் ஒரு மக்களாக, வசனத்திற்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒண்ணுமே தெரியாது. இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்ல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில என்னுடைய வாழ்க்கைக்கு உண்டான தீர்வுகள் இந்த வசனத்தின் மூலமாக கற்கிறது கடினம். இதற்கு பலவிதமான மாய உபாய தந்திரங்களை நான் பயன்படுத்தினால்தான் இப்படிப்பட்ட சிக்கல்களான இந்த சூழ்நிலைகளில் நின்று நான் காப்பாற்றப்பட என்னால் முடியும். ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. கர்த்தருடைய நாமத்தினால நம்முடைய ஜெபம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம், நம்ம நினைக்கிற ஜெபம் என்கிறது சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடிய ஒன்று. ஜெபம் என்கிறது எந்த சூழ்நிலைகளையும் கர்த்தருடைய நாமத்தினால் மாறுதலுக்கு உட்படுத்தக்கூடிய அளவிற்கான வல்லமை பெற்ற ஒன்று. எதையும் மாற்ற ஜெபத்தினால் ஆகும், எந்த காரியத்தையும் செய்து முடிக்க ஜெபத்தினால் ஆகும். உதாரணமாக, உங்களுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருகிறதுக்கு லீவு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. நீங்க போகக்கூடிய ஆஃபீஸில் உங்களுக்கு லீவ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த வாரம் முழுவதும் நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன், அவர்களே உங்களை கூப்பிட்டு லீவை கையில் கொடுத்துட்டு அனுப்பிடுவாங்க. நீங்க போங்க, நீங்க விடுபடுத்திட்டு போங்க சொல்லிடுவாங்க. ஏனென்றால் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஜெபம் சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடிய ஒன்று அல்ல. ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி முழங்காலை முடக்கி ஜெபிக்க துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், வசனத்தில் என்ன போடுக்கு, வானத்திலும் பூமியிலும் எல்லா சத்துவங்களும் அந்த ஜெபத்தின் சத்தத்திற்கு கட்டாயம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டியது அவசியம். கட்டாயம் ஒபே பண்ணித்தான் தீரணும், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையிலே எதை நான் என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன்? சாக்கு போக்குகளை சொல்லு. ஜெபம் பண்ணி இந்த ஒரு நன்மையை நான் பெற வேண்டிய நான் சாக்கு போக்குகளை சொல்லக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கி விடுகிறேன். இல்ல, எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்குரிய ஒரு காரியம் வந்துருச்சு, பெரிய ஒரு கஷ்டத்துக்குரிய ஒரு காரியம் வந்துருச்சு, இந்த ஒரு விஷயத்திலே மாற்று கருத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பேசுகிறதுக்கு முடியவே முடியாது, வேற வழியே கிடையாது. ஆகவே வேறு வழி இல்லாம இந்த ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போற இல்ல, கர்த்தர் பல வழியை வச்சிருக்கிறாரு. இவைகளை ஆராய உனக்கு எனக்கு மனசே கிடையாது. அதான் காரணம். கர்த்தருடைய வேதம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வழிமொழிய ஆரம்பிக்கிறது என்றால், தேவன் தம்முடைய வார்த்தைகளிலே எதையெல்லாம் பேச ஆரம்பித்திருக்கிறார். அவர் சொல்றாரு, ஜெபத்தினால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றார். ஜெபிக்கிறவன் எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவனாய் விளங்குகிறான்னு சொல்றார். நீங்கள் விசுவாசித்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்றால் அது அப்படியே ஆகும் என்கிறது கர்த்தருடைய வேதம். கர்த்தர் என்ன சொல்கிறார்? இந்த வார்த்தையை அப்படி நீங்க நம்புங்க, இவைகளை நீங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த காரியம் எப்படி, இந்த விஷயம் என்னுடைய கண்களுக்கு முன்பதாக உருவாக்கப்பட முடியும் என்கிறதை பற்றியதான அவிசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையிலே வராத அளவிற்காக இவைகளை முற்றும் முழுவதும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நம்ப துவங்க ஆரம்பித்தாலே போதும். கர்த்தருடைய வசனத்தில் என்ன போட்டு, அதுதான் அதுக்கு பேர் தான் கீழ்ப்படியுது. இந்த வசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா காரியத்திலும் இம்மையிலும் மறுமையிலும் மேன்மை பெற்ற ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க முடியும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். கர்த்தர் தம்முடைய வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், அதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். வேத வசனங்களை பெற்றவர்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா? வேத வசனங்களை பெற்றவர்கள் தேவர்களாய் இருக்கிறார்கள்னு சொல்றார். எப்படி சொல்றாரு? தேவர்களாய் இருக்கிறார்கள்னு சொல்றார். கடவுளாகிய தேவனுடைய சாயலுக்கு ஒப்பனையாக, தேவர்களுக்கு ஒப்பாக எல்லா காரியத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக வசனங்களை உடையவர்கள் காணப்படுகிறார்கள் சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது. அப்படின்னா எவ்வளவு பெரிய மகிமை, எவ்வளவு பெரிய மேன்மை நீங்களும் நானும் கையில வைத்திருக்கக்கூடிய அந்த வேதாகமத்திலே புதைந்திருக்க ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த அறிவற்றவனாக இந்த வேத வசனங்களை ஏதாகிலும் ஒரு நேரத்திலே நான் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி விடுகின்றேன். ஏதாகிலும் ஒரு காரியத்தில் இந்த வசனத்தை நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன், அவ்வளவுதான். இந்த வசனத்திற்கு இந்த அளவோடு கூட எல்லா விதமான தகுதியினுடைய அடிப்படையிலே காணப்படக்கூடிய சகல விதமான கிரியைகள் யாவற்றையும் செய்யக்கூடிய லிமிடேஷன் இது கிடையாது. இன்னும் பெரிய காரியங்களை சாதிக்க இந்த வசனத்தினால் முடியும். ஆனா இவைகளை நீங்களும் நானும் அனுமதிக்கிறதே கிடையாது. ஏதோ சில காரியங்களுக்காக வசனங்களை பயன்படுத்துகிறோமே தவிர கர்த்தர் சொல்கிறார், எல்லா விஷயத்திற்கும் வசனத்தை நீங்கள் நம்புங்கள், வசனத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. வசனத்தின்படி நீங்கள் உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றையும் சீராக்க துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உலகத்தில் மட்டுமல்ல உன்னதத்திலும் நீங்கள் தான் மேன்மைப்படுத்தப்பட்ட மக்களாய் விளங்க முடியும். மேன்மை நான் எப்படி சம்பாதிக்க முடியும்? உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வசனத்திற்கு முழுவதும் கீழ்ப்படிந்தால் மேன்மையின் அனுபவம் உங்க வாழ்க்கையில் வரும். இப்ப மேன்மையை பெறுவதற்கு இங்கே எங்கே நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்க கையிலேயே வேத புத்தகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை நீங்க வாசிச்சு இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறது உண்டான அந்த வசனம் என்ன வார்த்தையை சொல்லுது பாருங்க. இன்று
28:1 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலே உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த ஒரு காரியத்தை நமக்கு அத பெரிய விஷயத்தெல்லாம் கர்த்தர் சொல்லல. அதை செய்ய இதை செய்ய இந்த ஒரு காரியத்தினூடாக கடந்து அப்படிலாம் சொல்ல. உன் கையில் இருக்கக்கூடிய வேத வசனத்துக்கு நீ உபயோக பண்ணுப்பா. இந்த ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது உன்னால். இதுலதான் எனக்கு தெளிவு வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு கடமைக்காக நான் வேத புஸ்தகத்தை வாசிக்கிறேன். அதாவது என் வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது எழுதி போடப்பட்டிருக்கக்கூடிய அதாவது இந்த வசன போர்டில் இன்று வேதம் வாசித்தீர்களா, இதை பார்த்த உடனே நான் பைபிள் எடுத்து 2 வசனத்தை வாசிக்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் வேத வசனம் என்னென்ன உருமாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்றது அப்படின்னா வசனத்தில் என்ன போட்டிருக்கு, இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே கடந்து வருகிறது உண்டானால் பூமியிலே மட்டுமல்ல பரலோகத்திலும் மேன்மை உள்ள மனிதனாய் இந்த வசனம் தான் உங்களையும் என்னையும் உருவாக்கக்கூடிய வல்லமை வாய்ந்ததாய் விளங்குகிறது. இவைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும், உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும், உண்மையாய் இவைகளுக்கு அடங்கி நீங்கள் நடக்க பழக வேண்டியது அவசியம். இந்த காரியத்தை செஞ்சாலே போதும். மேன்மைப்படுத்தப்படக்கூடிய நிலைகள் எங்க இருக்குன்னு சொன்னா என் கையில தான் இருக்கு. இவ்வளவு நாள் வரைக்கும் எப்படி அதாவது அந்த 10 கன்னிகைகளுடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு எண்ணெய் பாட்டில மேன்மை இருந்துச்சு பாத்தீங்களா, இதே மாதிரி நம்ம கையில் வச்சிருக்கக்கூடிய பைபிள்ல தான் மேன்மை உள்ள இருக்கு. இதை நான் கண்டுபிடித்தால் சரியான மகிமையான காரியங்களை நான் என் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் வசனத்திலே சொல்லுங்க. 2வது ஒரு மேன்மையை பற்றி வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல அதுல 3வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. நான் அது உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 2வது மேன்மை எங்க இருக்குன்னா, இயேசுவை அறியும் அறிவில் மேன்மை இருக்கிறது. இயேசுவை நான் பல வழிகளில் என்னுடைய வாழ்க்கையை அறியக்கூடியவனாய் விளங்குகின்றேன். சில மக்கள் சொல்லக்கூடிய போதனைகளின் மூலமாக, சில நேரங்களில் நான் வாசித்த வசனங்களின் மூலமாக, சில நேரங்களில் மற்ற மக்கள் சொன்ன பிரசங்கங்களின் மூலமாக, சில நேரங்களில் மற்ற மக்கள் சொல்லக்கூடிய சாட்சிகளின் மூலமாக இயேசுன்னா யாருங்கிறது ஓரளவு எனக்கு தெரியக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. இயேசுவை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? யாராச்சும் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து நல்லவருங்க, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்த ஒரு தேவனாய் இருக்கிறார், நன்மையான காரியங்களை தரக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார், ஆண்டவராக தேவன் அற்புதங்களை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார், தம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய மக்களுக்கு நன்மையான, இதுக்கு மேல நமக்கு ஒண்ணுமே பேச தெரியாது, இவ்வளவுதான் பேசுவோம். கர்த்தராகிய தேவனை நோக்கி நம்ம ஜெபிச்சோம்னா ஒரு வீடு கட்டியிருந்தா 10 வீடு கட்டுகிறதுக்கு கர்த்தர் கிருபை தருவாரு, 2 எருமை மாடு வாங்கியிருந்தா 4 எருமை மாடு வாங்குறதுக்கு கர்த்தர் கிருபை, இவ்வளவுதான் நமக்கு தெரியும். இதுக்கு மேல எந்த விதமான காரியம் நமக்கு தெரியாது. கர்த்தராகிய தேவனை அறியக்கூடிய அறிவுனா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவனுடைய ஸ்தானத்துல அவருடைய பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். உங்களையும் என்னையும் சந்திக்க வரும் தேவனை அல்ல, தேவனை சந்திக்க நீங்கள் புறப்பட்டு போகும்போது அந்த ராஜ்யத்தில் கர்த்தருடைய மகிமை எவ்வளவு பெரிதாய் காணப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். ஒரு முறை என்னை சந்திக்க பெங்களூர் பட்டணத்துல கர்த்தருடைய ஊழியத்திற்காக கடந்து போகக்கூடிய அந்த நாள்ல ஒரு நல்ல ஒரு காவல்துறை அதிகாரி ஒருவர் என்னை சந்திக்கும்படிக்காக வந்திருந்தாரு, ஜெபிக்கிறதுக்காக. அவர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் பல விதமான மக்களுக்காக ஜெபிக்கக்கூடியவனாக ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். அவர் உள்ள அவசரமா பார்க்க வேண்டும் என்கிறதை பற்றி பேசினார். உடனே அங்க இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்க, எல்லா ஆட்களுக்கு நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு இறுதியாக நான் அவருக்கு ஜெபிக்கிறேன். அவர் இப்பதானே வந்தாரு, அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டும் என்கிறதை பற்றி நான் பேசினேன். அவரும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தார். முடிந்தது, நேரம்லாம் முடிந்தது. அவர் எனக்கு முன்பதாக வந்தார். நான் இந்த இடத்துல காவல்துறை அதிகாரியாக பணியாற்றுறேன். என்னுடைய வேலையில் இத்தனை விதமான சிக்கல்கள் காணப்பட ஆரம்பிக்கிறேன் என்பதை பற்றி தான் பேசுகிறேன். ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு தெரிந்த ஒரு நண்பருக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை நிமித்தம் காவல்துறை அதிகாரியை சந்திக்க வேண்டும் என்கிறதை பற்றி என்னுடைய நண்பர் என்னோடு கூட பேசு. உடனே நான் அவரை பார்த்து சொன்னேன், அவர் போன தடவை வந்திருக்கும்போது ஜெபிக்கிறதுக்காக வந்திருந்தாரு, நம்ம போய் பார்த்தா ஈஸியாக நம்ம உள்ள போய் பார்த்துடலாம், நான் உங்களுக்காக அந்த சகோதரனுக்கு முன்பதாக நான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன் என்கிறதை பற்றி நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் என்கிறதை பற்றி போவோம். வெளியே போனா அவர் எங்களை சந்திக்கவே இல்லை. ஒரு நாள் முழுவதும் காத்திருக்க துவங்கிடும்.
கடைசியில மாலை நேரம் வந்த பொழுது அவர் என்னை வெளியே வந்து சந்தித்து, பிரதர், சாரி பிரதர், மன்னிச்சுக்கங்க பிரதர், என்னுடைய வேலை பளு அதிகமாய் காணப்பட ஆரம்பித்ததுனால. இப்ப ஒரு மனிதனை அவருடைய ஸ்தானத்துல போய் சந்திக்கும் போது அவருடைய முழு நிலைமைகள் என்ன என்பதை பற்றி நீங்கள் என்னால் விளங்கிக்கிற முடியும். அவர் சாதாரணமாக உங்களை தேடி வரும்போது அவர் உங்களுக்கு 4 பழத்தையும் அநேக விதமான காரியத்தையும் வாங்கிட்டு வருவார். இதை பார்த்து நீங்களும் நானும் அவர்களை எடை போட முடியாது. அந்தந்த ஸ்தானத்தில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தான் அவருடைய முழு நிலையை நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். இப்ப நீங்க அழைக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்னால வருகிறது உண்டானால் அவர் எல்லா மகிமையும் துறந்தவராக, ஏன்னா அவருடைய முழு மகிமையோடு கூட வந்தா நீங்களும் நானும் செத்து போயிடுவோம். அந்த முழு மகிமையோடு கூட கர்த்தராகிய தேவன் வராமல் எல்லா காரியத்தையும் துறந்தவராக இயேசு கிறிஸ்து நம்மளை சந்திக்க வருது. இந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கக்கூடிய நீங்களும் நானும் என்ன சொல்றோம்? இப்ப எனக்கு நேரம் இல்லை ஆண்டவரே, அப்புறமா வந்து உங்களை நான் வந்து மீட் பண்றேன் ஆண்டவரே, இப்ப எனக்கு ஜெபிக்க முடியல ஆண்டவரே, எனக்கு வந்து தூக்கமா வருது ஆண்டவரே, இப்ப நான் வந்து சாப்பிடக்கூடிய நேரம் ஆண்டவரே, எனக்கு வந்து ஜெபிக்கக்கூடிய நேரம்லாம் இல்லை, எனக்கு இப்ப முக்கியமான வேலை இருக்கு, உங்களை எல்லாம் சந்திக்கனால நான் வர முடியாது. கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், சரிப்பா பரவாயில்ல தம்பி, பரவாயில்ல இருந்துட்டு போட்டும், ஒரு தடவை என்னுடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுங்க. அங்க போனா உங்களை உள்ள விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகின்றார்? ஒன்றான மெய் தேவனாகிய கர்த்தரை அறியும் அறிவை உள்ள ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க. இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா தேவனை ஒரு காலத்திலும் நீங்களும் நானும் இகழ்ச்சியாய் பார்க்கவே மாட்டோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மகிமையை, மரியாதையை எல்லா நேரத்திலும் அவர் ஒருவருக்கே செலுத்தும் ஒரு மக்களாய் நீங்களும் நானும் காணப்படுவோம். இப்ப நான் ஆண்டவராகிய தேவனை சந்திக்க மனமற்றவனாய் விளங்குகிறேன். இனி வரக்கூடிய நாட்களில் கர்த்தரை ஒரு முறை நான் சென்று சந்திக்கிறது உண்டானால் இந்த கர்த்தராகிய தேவனை ஒரு நாளும் காக்க வைக்க கூடாதுன்னா, கர்த்தராகிய தேவனை சந்திக்கிறது நான் தீவிரம் காண்பிக்க வேண்டும் என்கிற மகா உன்னதமான மேன்மையான விருப்பம் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. பாருங்க, எப்படா ஜெபத்தினுடைய நேரம் ஆரம்பிக்கும், இந்த விருப்பம் தானாகவே வர ஆரம்பிக்கும். எப்ப ஆண்டவராகிய தேவனை நான் சந்திக்கும்படி கடந்து போ, இந்த விருப்பம் தானா வரும். இப்ப நம்ம படிச்சு சொன்னா கூட அந்த விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில வராது. கர்த்தர் உங்களுக்கு முன்னாலேயே நீங்க வரக்கூடிய நேரத்துக்கு முன்னாலே கர்த்தர் நீங்க வந்து காத்திருப்பார். அவர் நீங்க காக்கப்படாதீங்க. ஆண்டவராகிய தேவனை சந்திக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களுக்கும் நீங்கள் காலதாமதம் பண்ணாமல் நேரத்துக்குள்ளாக வந்து கர்த்தரை சந்திக்கும் மக்களாய் விளங்குகள் சொன்னா வழக்கம் போல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காலதாமதமாகவே வர ஆரம்பிப்போம். ஒரு முறை கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தில் போய் நீங்க சந்திச்சிட்டீங்கன்னா இந்த கர்த்தரை ஒரு நாளும் நீங்களும் நானும் காக்கவே வைக்க மாட்டோம். ஏனென்றால் அவருடைய பொசிஷனுடைய லெவல் அவ்வளவு பெரிய லெவல், அவ்வளவு மேன்மையாக காணப்படக்கூடிய கர்த்தர். ஆகவேதான் கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய ஆரம்ப நாட்களில் காணப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களும் கர்த்தரை அந்த அளவிற்கு கனப்படுத்துவதற்கு என்ன காரணம்? இதுக்கு நல்ல ஒரு உதாரணம், பல முறை நான் பேசின அந்த உதாரணத்தை மீண்டும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஆண்டவராகிய தேவனால் அவருக்கு அன்பான சீஷன் என்று அழைக்கப்படக்கூடிய யோவான், கர்த்தருக்கு பக்கத்திலேயே எப்பவுமே உட்கார்ந்திருக்கக்கூடிய மனிதர், எந்த நேரமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் சரி, ஆண்டவராகிய தேவன் ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரத்தில் திடீர் என்கிற அந்த பக்கத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த யோவான் இயேசுனுடைய மார்பில் போய், ஆண்டவராகிய தேவனுடைய மார்பில் அந்த மனிதன் போய் சாய்ந்து கொள்வான். அவ்வளவு தூரம் ஒரு ஃப்ரீயாக பழகக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவ்வளவு தூரம் ஒரு அந்யோன்யமான ஐக்கியம் கொள்ளக்கூடிய மனிதனாய் விளங்கின யோவான். இப்ப அந்த யோவான் கர்த்தருடைய நாமத்தினால இயேசு கிறிஸ்து பரமேறி கடந்து போயிட்டார். கடந்து போய் பத்மு தீவிலே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த யோவான் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, இந்த உம்முடைய ஊழியத்தின் நிமித்தமாக இந்த ஆசியா மைல்களில் காணப்படக்கூடிய எல்லா திருச்சபைகளுடைய பேராயலாய் காணப்படக்கூடிய என்னை கர்த்தருடைய நாமத்தை அறிவித்தேன் என்கிற ஒரு காரியத்திற்காக நாடு கடத்தி மனுஷ சஞ்சாரம் இல்லாத இந்த பத்ம தீவில் கூட போட்டுட்டாங்க. ஆகவே கர்த்தராகிய தேவன், நீர் என்னை நடத்தும் முகாந்திரமாக என்னை சந்திக்க நீர் இறங்கி வர வேண்டும். பூமியில நீங்க இருக்கும்போது எப்பவுமே உங்களுடைய மார்பிலை நான் சாய்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு சீசன் தானே, என்ன நீங்க எப்படி ஆண்டவராகிய தேவன் நீர் மறக்க போகிறீர், உம்மை நான் சந்திக்க ஆவலாய் காத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். திடீர் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனுடைய சத்தம் ஒன்று கேட்டது. என்ன சத்தம் கேட்டது? இங்கே ஏறிவா என்கிற ஒரு சத்தம். கர்த்தர் முதல்ல இவ்வளவு நாள் வரைக்கும் கீழே இறங்கி வந்தாரு. இப்ப அவருடைய ஸ்தானத்துக்குள்ள யோவானை ஆண்டவராகிய தேவன் கூப்பிடுகிறார், இங்கே ஏறிவான்னு சொல்றார். மேல ஏறி போறாரு. முன்பு பார்த்த இயேசுவை போலலாம் கிடையாது. அவருடைய கால்களை பார்க்கிறார், உலைக்களத்தின் வெண்கலத்தை போல. அவருடைய வாயை பார்க்கிறார், வாயில இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்படுகிறதை போல. கண்களை பார்க்கிறார், அக்னி ஜுவாலையை போல. அந்த காரியங்களை கண்ட மாத்திரத்தில் முன்பு பார்த்த இயேசுவை போல இல்லையே, ஆண்டவருடைய மார்பிலே சாயக்கூடிய இயேசுவை போல இல்லையே என்று சொல்லி பார்க்கக்கூடிய இந்த யோவான் கர்த்தருடைய பாதத்திலே முகங்குப்புற கீழே விழக்கூடியவராய் விளங்கார்கள். ஏன்னா அந்த மகிமை அவ்வளவு பெரிய கனம்.
இந்த கனம் வாய்ந்த கர்த்தரைத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இவ்வளவு தூரம் எள்ளி நகையாடும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். எனக்கு ரொம்ப வேலைங்க, அதனால இந்த வாரம் என்னால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியாது. எனக்கு முக்கியமான ஒரு பொசிஷன் இருக்கிற முக்கியமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை முடியாதுங்க. இன்றைக்கு அதாவது நேற்றுக்கு ஜெபமா அதெல்லாம் எனக்கு வர முடியாதுங்க. எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போதான் என்னால் வர முடியும், இல்லாட்டி வர முடியாது. இந்த கர்த்தரை ஒரு முறை போய் நீங்கள் மீட் பண்ணி பாருங்க. இந்த கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கனத்தையும் மரியாதையும் நீங்கள் தைரியமா எல்லா விதமான காரியத்தையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் செய்யும் மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்துல என்ன வார்த்தை எழுதி வச்சிருக்காரு பாருங்களேன். அவர் சொல்றாரு, அவருடைய கிருபாசன தண்டையிலே நீங்கள் போய் சேர வேண்டும். எப்படி போய் சேர வேண்டுமா? அதுக்கு ஒரு தைரியம் வரணுமா? தைரியமாய் கிருபாசன தண்டையிலே, அந்த தைரியம் இருந்தால் தான் போகவே முடியும். அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, அவ்வளவு பெரிய ஒரு வல்லமை நிறைந்த கடவுள். இந்த கடவுளை அறியும் அறிவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் மேன்மையான அந்தஸ்தின் ஊடாக பயணப்பட என்னால் முடியும். இந்த ஆண்டவரை அறியக்கூடிய அறிவை நான் எங்க போய் கற்க முடியும்? எங்கேயுமே இல்லை. உங்க தனி ரூம்ல போய் உட்கார்ந்து இங்க ஜெபிச்சாலே போ. அப்ப கர்த்தர் ரொம்ப தொலை தூரத்துல எல்லாம் உங்களை என்ன அனுமதிக்கக்கூடிய ஒரு கடவுள்லாம் கிடையாது. உங்களுக்கு பக்கத்திலே மேன்மையான காரியங்கள் எல்லாம் உங்க பக்கத்துல தான் வச்சிருக்கிறார். இவைகளை நான் என்னுடைய கண்களினால் கண்டு இவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பயன்படுத்துகிறது உண்டானால் இம்மையிலும் மறுமையிலும் மேன்மையான அந்தஸ்தை பெறும் மனிதனாக நான் என்னுடைய வாழ்க்கை நிலைகளை ஆசரிக்கக்கூடிய ஒரு மனிதனாக விளங்கி விடுவேன். மூன்றாவது ஒரு மேன்மையை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10வது அதிகாரம் 34வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 34வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க. அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்லுது பாருங்க. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள்னு சொல்றார். ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு இழக்கப்படுகிறது உண்டானால் அவைகளை பற்றி எவ்வளவேனும் நான் மெய்யாகவே சந்தோஷப்படவே மாட்டேன். எப்போ என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை பற்றி தானே கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ துவங்குகிறேன் அப்படின்னா, இதை காட்டிலும் ஒரு மேன்மை என் வாழ்க்கையில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இழந்ததை காட்டிலும் இன்னும் 10 மடங்கு மேன்மை வாழ்க்கையில வந்துருச்சுன்னா இழந்ததை பற்றி நான் என்னுடைய வாழ்க்கையில கவலையே பட மாட்டேன். இந்த ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மையான காரியங்களை தங்கள் வாழ்க்கையிலே மெய்யாகவே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினாங்க. அவங்க யோசிச்சாங்க, பரலோகத்திலே காணப்படக்கூடிய மேன்மைக்கு இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய இழப்புகள் ஒப்பானவைகளே கிடையாது. எத்தனை காரியங்களை வேண்டுமானாலும் எத்தனை விஷயங்கள் வேண்டுமானாலும் பரலோக ராஜ்யத்திற்காக நான் இழக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன். அவங்க அவ்வளவு தூரம் சொல்றாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்களை உங்களாலும் என்னாலும் இழக்கவே முடியல. சம்பளம் தான் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பிரதானம், தூக்கம் தான் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பிரதானம், குடும்பம் தான் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பிரதானம், இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய மேன்மைதான் பிரதானம், என் பிள்ளை தான் பிரதானம், நான் பார்க்கக்கூடிய எல்லா விதமான பொசிஷன் தான் பிரதானம். இல்லை, பரலோகத்தோடு கூட இவைகளை ஒப்பிட்டு பார்க்கிறது உண்டானால் எதனால் ஒண்ணுமே இல்லை, குப்பை. இந்த குப்பைக்காகத்தான் நீங்களும் நானும் வருத்தப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கி விடுகின்றோம். சாதாரணமாய் ஒண்ணுமே இல்லாத இருக்கக்கூடிய காகிதத்திற்காக நீங்களும் நானும் புலம்பி அழும் மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவன் என்ன சொல்றாரு பாருங்க. நிலையான சுதந்திரங்களை பற்றியதான ஒரு உண்மையான புரிந்து உணர்வு, ஒரு அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வர துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த உலகத்திலே வரக்கூடிய இழப்புகளை பற்றி நீங்களும் நானும் கவலையே படக்கூடிய ஒரு மக்களாய் காண்பிக்கப்படுகிறதே கிடையாது. உலகத்துல பலவிதமான விஷயங்களை ஆரம்ப நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் நஷ்டமாய் நினைவிலே கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினாங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை பற்றி நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அவர் கர்த்தருடைய நாமத்தை அறியும்படிக்காக ஆண்டவராகிய தேவனுடைய மரணத்துக்கொத்த மரணத்தின் சாயலை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளும்படிக்காக இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விதமான காரியங்களையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக நினைவிலே கொள்ளுகிறேன் என்ற ஒரு வார்த்தையை பற்றி எழுதினார். இந்த வார்த்தையை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது, அந்த காலத்துல அவருடைய சொத்தினுடைய மதிப்பு அந்த காலத்துல ஏறக்கூடிய 12 கோடி ரூபாய் மதிப்பு. இப்ப இந்த காலத்திலே 12 கோடி ரூபாய் எவ்வளவு பெரிய ரூபா பாருங்க. அந்த காலத்துல இருக்கக்கூடிய 12 கோடி ரூபாய் சொத்தை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்திற்காக அவர் சொன்னார். என்ன சொன்னார்? அற்பமாய் நினைக்கிறேன், குப்பையாக நினைவிலே கொள்ளுகிறேன் என்பதை பற்றி சொன்னார். இன்னைக்கு நீங்களும் நானும் எதுக்காக கவலைப்படுறோம் பாருங்க. பவுல் விட்ட அந்த குப்பைக்காக நீங்களும் நானும் கவலைப்படுறோம். பவுல் எதை குப்பையா விட்டாரோ அதுக்காக நீங்களும் நானும் அழுறோம். ஐயோ, எனக்கு காசு இல்லையே, அந்த குப்பை எனக்கு வேணுமே ஆண்டவரே. இந்த ஒரே ஒரு குப்பையை மாத்திரம் ஒரு கர்த்தருடைய நாமத்தால் ஒரு 10 பேர் என் வீட்டில் போடுறதுக்காக நீங்க தான் கிருபை தர வேண்டும். கர்த்தர் சொல்வார், குப்பைக்காக அழுறப்பா,
குப்பையை போய் நீ வந்து ஆசையோடு கூட பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனாய் விளங்குகிறாய். பவுல் வேண்டாம் சொல்லி தூக்கி எறிஞ்ச குப்பையை நீ ஆதங்கத்தோடு கூட தேடுகிறது. இப்படி கர்த்தர் எப்படி பார்ப்பார் பாருங்களேன். நம்முடைய நிலைகளை கர்த்தருடைய கண்கள் பார்க்கும்போது எப்படிப்பட்ட அந்த பார்வை ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் பார்க்க துவங்க. இந்த குப்பைக்காகவே எழுதோடு நீ வந்து புலம்புற, இந்த குப்பைக்காகவே எழுதோடு நீயும் நானும் நம்முடைய வாழ்க்கையில வேதனையின் ஊடாக கடந்து போகணும். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே மேன்மையானது எது அப்படி என்கிறதை பற்றியதான அந்த விஷயம் எங்கே காணப்படுகிறதுன்னு சொன்னா, பரலோகத்தை பற்றியதான அறிவிலே அவைகள் எல்லாம் அடக்கமாய் காணப்படக்கூடிய ஒன்று. பரலோகத்திலே காணப்படும் எந்த நிலைக்கும் இந்த உலகத்திலே காணப்படும் வாழ்க்கையிலே காணப்படும் எந்த விஷயமும் மேன்மையும் ஒப்பானவைகள் அல்ல என்பதை முதல் காரியம் விளங்கிக் கொள்ளணும். பூமியில எத்தனை தூரம் நான் கல்வியிலே சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாலும் பரலோகம் உங்களை ஒரு நாளும் மதிக்காது. இந்த பூமியில எவ்வளவு செல்வந்தமான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாலும் பரலோகம் உங்களை திரும்பி கூட பார்க்க. பூமியில 1000 வீடுகளை கட்டி நீங்கள் வாடகைக்கு விடக்கூடிய ஒரு மனிதர்களாய் விளங்க ஆரம்பித்தாலும் பரலோகத்திலே உங்களை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, திருப்பி கூட பார்க்க மாட்டாங்க. கர்த்தருடைய நாமத்தினால் நீங்க அந்த ராஜ்யத்துக்குள்ள போகக்கூடிய நேரத்துல நான் எத்தனை வீடு கட்டிக்க தெரியுமா? பூமியில 1000 வீடு கட்டி 1000 வீடு வாடகைக்கு நான் விடக்கூடிய ஒரு மனிதனால், அதாவது ஒரு சரியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நான் விளங்கிறேன். பரலோகம் உங்களை பற்றி ஏன்னு கூட கேட்காது. ஆனால் பரலோகத்திற்கு அறிமுகமாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களாய் நீங்கள் விளங்க வேண்டும் என்று சொன்னார். பரலோகத்திற்குள்ளான அறிவையும் பரலோகத்திலே நான் எப்படி வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரு தெளிவையும் இந்த உலகத்திலே நான் கற்றுக்கொள்ள துவங்கினால் பரலோகம் உங்களை மதிக்க துவங்க ஆரம்பிக்கும். பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். அதைத்தான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் தங்களுக்கு உண்டான காரியங்கள் எல்லாவற்றையும் வசனத்தில் நிரப்பொழுது கொள்ளையிடும்படிக்காய் கொடுத்தாங்க. தங்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் கர்த்தருடைய நாமத்தினால் இழக்கும்படிக்கு சம்மதிச்சாங்க. கொள்ளையிடக்கூடிய எந்த விதமான காரியங்களும், ஒருவேளை நம்ம வீட்டில் வந்து பலவிதமான திருட்டுக்கள் உருவாக்கப்படுகிறது, உண்டான ஏதாச்சும் ஒரு பொக்கிஷம் நம்முடைய கரங்களில் இருந்து யாராக ஒரு மனிதனின் மூலமாய் திருடப்பட்டு போகிறது உண்டானால் நீங்களும் நானும் எப்படி நம்ம சும்மா இருப்போம் பாருங்க. உடனே நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், கம்ப்ளைண்ட் கொடுப்போம். நேற்றுக்கு ராத்திரி வரைக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து என்னுடைய வீட்டுக்குள்ளாக இருந்தது, ஆனால் இன்றைக்கு காலையில் எழுந்து பார்க்கும்போது இந்த ஒரு காரியம் என்னுடைய வீட்டை விட்டு எங்கேயோ போயிடுச்சு. இவைகளை நீங்கள் தான் கண்டுபிடித்து தர வேண்டும். இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? பரலோகத்தின் மகிமைக்காக எல்லா காரியத்தையும் திறந்து போட்டு எடுத்துட்டு போயான்னு சொன்னாங்க. கொள்ளையிடும்படிக்காக கொடுத்தாங்க. எந்த காரியமும் என்னுடைய வாழ்க்கையில வேண்டாம், பரலோகத்திற்கு இவைகள் ஒன்றும் ஈடானவைகளும் இணையானவர்களும் கிடையாது. நானே என்னுடைய வீட்டிலே எந்த காரியத்தையும் பொக்கிஷமாக அடைத்து வைக்காமல் எல்லாத்தையும் திறந்து போடுறேன். எந்தெந்த காரியம் யார் யாருக்கு தேவையோ எடுத்துட்டு போங்க. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருள் தான், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஆஸ்தி தான், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கக்கூடிய எல்லா விதமான மேன்மை தான். ஆனால் இவைகள் ஒன்றும் பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பானவைகள் இல்லை என்பதை புரிந்து கொண்டதுனால இனி நான் வீட்டை பூட்டி வைக்க மாட்டேன். அந்த வீட்டினுடைய பூட்டுகள் எல்லாவற்றையும் திறந்து போட்டு எல்லா ஜனங்களும் என்னுடைய பொக்கிஷங்கள் யாவற்றையும் வாரிக்கொண்டு போங்கள் சொல்லுவேன். ஏனென்றால் பரலோக சந்தோஷத்திற்கு இவைகள் ஒன்றும் ஈடும் இணையும் அல்ல என்பதை அந்த ஜனங்கள் புரிஞ்சிட்டாங்க. அப்ப எது என்னுடைய வாழ்க்கையில மேன்மை அப்படின்னா, பரலோகத்திற்காக எதையும் இழக்க சம்மதிக்கும் ஒரு வாழ்க்கை தான் என் வாழ்க்கையினுடைய மேன்மை. பரலோகத்திற்காக எதையெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறேன். பரலோகம் உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறது. பூமியில பலவிதமான இடங்களை பார்க்க முடியும். 24x7 அப்படின்னு போட்டிருப்பாங்க. 24 மணி நேரமும் உங்களுக்கு சேவை செய்யப்படும் போட்டிருப்பாங்க. ஆனா ராத்திரி 12 மணி 2 மணிக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்களை வந்து இழுத்து போட்டு எல்லா விதமான மக்கள் தூங்கியிருப்பாங்க. 24x7 வந்து எங்க நீங்க பார்க்க முடியும் என்றால் பரலோக ராஜ்யத்துல தான் பார்க்கலாம். 24 மணி நேரமும் ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் உழைக்கும் தேவனுடைய ஜனங்கள், ஓடி ஆடும் கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு பக்கம் கர்த்தராகிய தேவனை துதிக்க, ஒரு பக்கம் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள, ஒரு பக்கம் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு இணங்க பூமியிலே காணப்படக்கூடிய மக்களை சந்திக்க, இப்படி பரலோகம் முழு இயக்கமாய் காணப்படக்கூடிய 24x7 என்கிற அந்த வார்த்தைக்கு முழு விளக்கத்தை பரலோகத்துல தான் பார்க்க முடியும். இப்ப அந்த பரலோகத்துக்குள் போக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் இந்த பூமியில இருக்கக்கூடிய உங்களை பார்த்து சொல்லுகிறார், பரலோகம் ஒரு நாள் தூங்காது தம்பி, நீ கொஞ்ச நாள் தூங்காம இருன்னு சொன்னா எப்படி ஆண்டவரே? உலகத்துல தூக்கத்தை விட்டு நான் எப்படி இருக்க முடியும்? உலகத்துல சாப்பாட்டை விட்டு எப்படி இருக்க முடியும்? கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியங்களை செய்யக்கூடிய அந்த காலத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப, அதாவது அதிகமான பசி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்துல தம்முடைய சீஷர்களை அருகாமல் இருக்கக்கூடிய கிராமத்திற்கு அனுப்பி வைத்து கொஞ்சம் ஏதாச்சும் போய் தேவையான சாப்பாட்டையும் வந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறார். சாப்பாடுகள் யாவற்றை வாங்கி கொண்டு வரக்கூடிய நேரத்துல ஒரு சமாரிய பெண்ணோடு கூட ஆண்டவராகிய தேவன் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கார். இதை பார்க்கக்கூடிய நேரத்துல யூதர்கள் சமாரிய மக்களோடு கூட பேச மாட்டாங்களே, என்ன பேசுறான்னு சொல்லி கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை உற்று கவனிச்சு கேட்டுட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தைகளின்படி அந்த ஸ்திரீக்கு ஆண்டவராகிய தேவன் சுவிசேஷத்தை சொன்னாரு. உடனே அந்த அம்மா போயிட்டாங்க. உடனே ஆண்டவராகிய இயேசு அந்த கேட்ட இந்த சாப்பாட்டுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் வாங்கி வைக்க துவங்க ஆரம்பிச்சிருந்த இந்த சீஷர்கள் இயேசுக்கு முன்னாடி கொண்டு சாப்பாடு கொண்டு கொடுக்குறாங்க.
நீங்களும் நானுமாக காணப்படுகிறது உண்டானால் இப்போ நாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய ஐக்கியத்திலே காணப்படக்கூடிய சில நண்பர்களை அழைப்பித்து அவங்கள பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்றேன். நாம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே சபையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு விதமான மக்களுக்கும் ஒரு டீயும் ஒரு சம்சாவும் கையில் கொண்டு கொடுங்கன்னு சொல்லுன்னு வச்சுக்கோங்க. நீங்க பிரசங்கத்தை எப்படி இனி வரக்கூடிய நேரத்தில் கேட்க போறீங்க? சம்சாவை சாப்பிட்டுட்டு டீ குடிச்சுட்டே நீங்க வந்து பிரசங்கத்தை கேட்பீங்க. அப்படித்தான் நடக்கும். என்னென்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறதோ எதையும் மறுக்காமல் அவைகளை வாங்கி நான் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தும் மனிதனாய் விளங்கி விடுங்க. கர்த்தராகிய தேவன் ரொம்ப பசியோடு கூட காணப்படக்கூடிய கர்த்தருக்கு முன்பதாக அவர் கேட்ட அந்த ஆகாரத்தை கொண்டு கொடுத்தார். இயேசு சொன்னார், நீங்கள் அறியாத வேறொரு போஜனத்தை நான் சாப்பிட்டேன்னு சொல்றேன். அடடா, நமக்கு தெரியாம எங்கேயோ போய் சாப்பாடு போய் வாங்கி சாப்பிட்டார் போல என்று சொல்லி ஆண்டவராக தேவனை பற்றி அவர்கள் தவறாய் யோசிக்கக்கூடிய நேரத்தில் இயேசு அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறதுதான் என்னுடைய வாழ்க்கையின் பிரதானமான போஜனமா இருக்கிறது. இந்த போஜனத்திற்கு முன்பதாக அவைகள் மேன்மையாய் காணப்படக்கூடிய எது மேன்மைன்னு பாருங்களேன். நீ சாப்பிடக்கூடிய சாப்பாடு மேன்மை இல்லை, நீங்க வாங்கக்கூடிய அநேக விதமான பொருள் மேன்மை இல்லை, நீங்க இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை மேன்மை இல்லை. பரலோகத்திற்கு முன்பதாக இவைகள் ஒன்றும் ஈடும் இணையுமாக காணப்படக்கூடாது ஒன்று. ஆகவேதான் அந்த நாட்களிலே காணப்படக்கூடிய மக்கள் பரலோகத்திற்காக தங்கள் உடலையும் சுடும்படிக்காக ஒப்புக் கொடுத்தார், தங்களுடைய ஜீவனையும் அழிக்கும்படிக்காக ஒப்புக் கொடுக்க ஆரம்பிச்சார். எந்த விதமான காரியங்களிலும் தங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டாம், கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக போகிறதான் மேன்மை என்பதை பற்றி யோசிக்கக்கூடிய அந்த ஜனங்கள் இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விஷயங்களையும் இழக்கும்படிக்காக அவர்கள் சம்மதித்ததுக்கு உரிய ஒரே ஒரு காரணம், தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மைகளை அவர்கள் ஆழமாய் விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சதான் காரணம். அப்ப எது மேன்மை என்று சொன்னால் பரலோகத்தை பற்றிதான அறிவு நம்முடைய வாழ்க்கையில வந்தா அதுதான் மேன்மை. இப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன கேட்கிறாரு? பரலோகத்திற்காக நீ என்ன செஞ்சிருக்கிறப்பா? என்ன காரியத்தின் ஊடாக நீ கடந்து போயிருக்கிற? பரலோகம் உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நீ செஞ்ச காரியம் என்ன? பரலோகத்திலே நீ பிரவேசிக்கக்கூடிய அளவுக்கு நீ என்ன தகுதியை உன்னுடைய வாழ்க்கையிலே சம்பாதிச்சு வச்சிருக்கிற? கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறார், என்ன தகுதி வச்சிருக்கிறேன்னு கேட்கிறார். எல்லா ஆண்டவரே, நான் வந்து ஒவ்வொரு முறையும் ஆலய ஆராதனைக்கு நான் வந்து கரெக்டா நான் வந்து வந்துருவேன் ஆண்டவரே, இந்த தகுதி எனக்கு போதாதே. ஆலய ஆராதனைக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாம் பரலோகத்துக்கு வருவார்கள் என்று சொன்னால் உன்னை காட்டிலும் எத்தனையோ விதமான மக்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்திருப்பாங்க. இந்த பரலோகத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய நான் எதிர்பார்க்கக்கூடிய தகுதிகளில் எந்த தகுதி வச்சிருக்கேன்னு கர்த்தர் கேட்டார்னா நீங்களும் நானும் என்ன பதில் சொல்லுவோம்னு யோசிப்பார். அப்ப தேவன் விரும்பக்கூடிய முக்கியமான தகுதி பரலோகத்தை பற்றிதான அறிவுள்ளவர்களாய் நீங்கள் விளங்க. உங்க காலங்களை வீணடிக்காதீங்க, வேஸ்டாக்காதீங்க. எதையோ பற்றி யோசித்து தேவையில்லாத ஒரு காரியங்களை பற்றி நீங்களும் நானும் யோசித்து, இல்லாத ஒரு பொருளுக்காக நீங்களும் நானும் கவலைப்பட்டு தேவையில்லாத காரியங்களை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கி உங்கள் காலங்களையும் நேரங்களையும் விரயமாக்கி விடாது. இந்த காலங்களும் நேரங்களும் திரும்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய நாமத்தினாலே திரும்ப நம்முடைய கரங்களுக்குள்ளாக கொடுக்கப்படுகிறது இல்லை. இது ஒரு முறை போச்சுன்னா போனது. ஆகவே ஒவ்வொரு நேரத்தையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே சரியாய் செலவு பண்ண நான் ஆயத்தம் அடைய வேண்டியது அவசியம். எப்படி நான் செலவு பண்ண வேண்டும்? கர்த்தருடைய ராஜ்யத்தை பற்றியதான அறிவை பெறும்படிக்காக, ஆண்டவராகிய தேவனுடைய ஆளுமையை பற்றிதான அறிவை பெறும்படிக்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மைகளை பெறக்கூடிய அளவிற்காக, இந்த உலகத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் சம்பந்தப்படுத்தி பார்த்து எது மேன்மை உள்ளது என்பதை பற்றி விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்காக நம்முடைய அறிவையும் காலங்களையும் நான் பயன்படுத்துகிறது உண்டானால் பரலோகத்திலே நீங்களும் நானும் செல்லக்கூடிய மகா உன்னதமான மேன்மையான பாக்கியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா இதை விட்டுட்டு எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் கவலைப்பட ஆரம்பிக்கும். பெறாத பிள்ளைக்கெல்லாம் வந்து பேர் வைக்கிறதுக்காக நம்ம கவலைப்பட ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறது என்றால், எது முக்கியமான தேவையோ அவைகளுக்காக நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பிரதானம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியம். இந்த காரியத்திற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மேன்மையை பற்றிதான அறிவை நான் உள்ளவனாக விளங்க ஆரம்பித்தார் இந்த உலகத்துல இப்ப நீங்க எந்தெந்த காரியத்தெல்லாம் நேசிக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க தூக்கி எறிய ஆரம்பிச்சு, அதெல்லாம் வேண்டாம். இதற்காகவோ போய் இவ்வளவு நாள் உட்கார்ந்து நான் வேதனைப்பட ஆரம்பிச்சேன். இந்த ஒரு சாதாரணமான ஒரு காரியத்திற்காக இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட ஆரம்பிச்சேன். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் அந்த நாட்களில் ஆசையாய் சேர்த்த ஜனங்கள், ஆசையாய் பெற்றிருக்கக்கூடிய மக்கள், அதாவது பிரசங்கி தன்னுடைய வார்த்தையிலே விதமான வாக்கியம் ஒன்றை சொல்ல ஆரம்பிக்கின்றார். சில காரியங்களை, சில கற்கள் எல்லாவற்றையும் சேர்க்கிறதுக்கு ஒரு காலம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஆகாத கல்லாய் காணப்பட ஆரம்பிச்சாலும் கூட அதெல்லாம் வந்து நான் என்னுடைய பையில வந்து நான் அந்த காரியங்கள் யாவற்றையும் சேர்த்துக்கொள்ள என்று சொல்லி சேர்த்து 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 கல்லாக என்னுடைய பை யாவற்றையும் நிரப்பிக்கொண்டே வர ஆரம்பித்தேன். ஒரு காலத்துல அறிவு வரும் பொழுது அந்த கல்லெல்லாம் வீண் என்பதை பற்றி அறிந்து சேர்த்ததை தூக்கி எறிய வேண்டிய காலத்துக்குள்ளாக கடந்து. இவ்வளவு நாள் வரைக்கும் இதுக்காகவா நான் வந்து என்னுடைய டயத்தை நான் வேஸ்ட் பண்ணேன்,
இங்கேயும் அங்கேயும் சிதற கிடக்கக்கூடிய நிறைய கல்லை புறக்கி போட்டுட்டேன். இப்பதான் எனக்கு தெரிகிறது இந்த கல்லினால் ஒரு பயனும் இல்லை என்கிறதை பற்றி புறக்கி போட்டு அந்த கல் எல்லாவற்றையும் தூக்கி எறியக்கூடிய ஞானம் பெற்ற ஒரு காலம் வரப்போகுது. அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எது நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான ஒரு பங்கை தரக்கூடிய வலிமை பெற்றது என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஞானம் பெற்ற மக்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அடுத்த ஒரு விஷயத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 11வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். கர்த்தருடைய வேத புத்தகத்துல ஆண்டவராகிய தேவனுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்துல மேன்மையான காரியங்களை கொடுக்கும் மக்களாய் நிறைய மக்கள் இந்த ஒரு வார்த்தையை பற்றி அவங்க தவறான அர்த்தத்தை சொல்லுவாங்க. நிறைய விஷயத்த பேசுவாங்க. பேசக்கூடிய நேரத்தில் காணிக்கை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுக்கணுங்க, சரியான காணிக்கை கொண்டு கொடுக்கணுங்க, கர்த்தர் விரும்பக்கூடிய காணிக்கை கொண்டு கொடுக்க வேண்டும். 2 பேரும் காணிக்கையாகிய பலியை கொண்டு தான் கொடுத்தாங்க. இந்த ஆபேலும் காணிக்கை தான் கொடுத்தாங்க, இந்த காயினும் காணிக்கையான காரியங்கள் யாவற்றையும் கொண்டு கொடுத்தாங்க. ஆனால் ஆபேலுடைய காணிக்கைகளை கர்த்தராகிய தேவன் அங்கீகரித்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த வசனத்திலையும் சரி இன்னும் ஒரு வசனத்திலையும் அதனுடைய விளக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆதியாகம புஸ்தகத்துல 4வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லுது. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கவனிங்க. ஆபேலும் தன்னுடைய மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றையும் கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். 5வது வசனம். காயினையும் அவன் காணிக்கைகளையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இப்ப என்ன வித்தியாசம்? கர்த்தருடைய நாமத்தினால காயினும் தன்னுடைய வயல்ல விளைந்திருக்கக்கூடிய தானியங்கள்ல கொண்டு கொடுத்தான். ஆபேல் தன்னுடைய மந்தையினுடைய தலையீற்றுல சில முக்கியமான குழுமையான காரியங்களை கொண்டு கொடுத்தான். இதிலே என்ன வித்தியாசத்தினாலே ஆபேலை கர்த்தர் நீதிமானாக தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தார், காயினை கர்த்தராகிய தேவன் அவனுடைய காணிக்கைகளை புறக்கணிக்கிறதுக்கு என்ன காரணம்? நிறைய மக்கள் நிறைய விதமான வார்த்தைகளை பேசுவாங்க. சரியான ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கர்த்தராகிய தேவன் ஒரு காரியத்தை அங்கீகரிக்கும் போது முதல்ல எடுத்தவனை காணிக்கைகளை கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்க மாட்டார். வசனம் என்ன போடுது? ஆபேலை அங்கீகரித்த பிறகுதான் கர்த்தர் காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டார். ஆபேலுடைய மனசை கர்த்தர் பார்க்கிறார். நீ கொடுக்கக்கூடிய காணிக்கையினுடைய முக்கியத்துவம் அவருக்கு பிரதானம் அல்ல. அவருக்கு பிரதானம் என்ன? காணிக்கை அல்ல, காணிக்கைகளை கொடுக்கக்கூடிய மனுஷன் எப்படி இருக்கான்னு பார்க்கிறார். காணிக்கைகளை கொடுக்கக்கூடிய காயின் எப்படி இருக்கிறான்னு பார்க்கிறார். அவனை கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்காமல் போனதற்கு காரணம் இந்த அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எரிச்சலுடைய முகாந்திரம் உள்ளே இருக்கிறது என்பதை பற்றி கர்த்தர் பார்த்து அவனை அங்கீகரிக்காமல் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்க. ஒரு வசனத்துல நல்ல ஒரு வசனத்தை பார்க்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு நீ காணிக்கை கொடுக்க மனதா இருக்கிறது உண்டானால், உன்னுடைய சகோதரன் பேரில் ஏதாயிலும் குறைவு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால், முதலாவது காரியம் நீ உன்னுடைய காணிக்கைகளை பலிபீடத்திலே கொண்டு போய் வைத்துவிட்டு உன்னுடைய சகோதரனோடு கூட ஒப்புரவாகி பின்பு வந்து உன்னுடைய காணிக்கைகளை எனக்கு செலுத்து. அப்படின்னா எது முக்கியம்? நீ கொடுக்கக்கூடிய காணிக்கை அல்ல, ஒப்புரவாகுதல் இல்லாமல் செய்யக்கூடிய காரியத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீ கொடுக்கக்கூடிய காசு எனக்கு முக்கியம் இல்லை, நீதான் எனக்கு முக்கியம் என்கிறதை பற்றி கர்த்தர் நீ சரியா இருக்கணும். உன்னுடைய நிலைகள் சரியான ஒரு நிலைகளாக நினைவு கூறப்பட வேண்டியது அவசியம். இதைத்தான் கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில நீதி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் காணப்பட்ட ஆபேலினுடைய வாழ்க்கை. கர்த்தர் என்னுடைய நீதியை பார்க்கும் ஒரு தேவன். ஆண்டவராகிய தேவன் யோபுனுடைய நீதியை கண்ட ஒரு தேவன். ஆண்டவராகிய தேவன் இந்த நோவாவுடைய நீதியை பார்க்கக்கூடிய ஒரு தேவன். நான் செய்யும் எல்லா விதமான செயல்களுக்கு உண்டான நீதிகளை கர்த்தருடைய கண்கள் ஆழமாய் பார்க்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. அவன் என்னுடைய காரியங்களிலே எவ்வளவு தூரம் நீதியான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறான். நான் சொல்லும் ஒரு வார்த்தைகளுக்கு மீறாதவனாக அந்த ஆண்டவருடைய நாமத்தினால நோவாவை கர்த்தராகிய தேவன் நீதிமானாக அவருடைய கண்கள் பார்க்கக்கூடியதாய் விளங்க துவங்கி. காரணம் என்ன? ஆண்டவராகிய தேவன் ஒரு நாளில் நோவா என்கிற மனிதனை அழைப்பித்து மழைகளே பெய்யாதிருக்கக்கூடிய அந்த காலத்துல கர்த்தர் அவனோடு கூட ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார். இந்த ஜனங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் என்னுடைய மனதை விசனப்படுத்துகிறது நோவா. ஆகவே இந்த பூமியிலே உண்டாக்கி இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக நான் மெய்யாகவே வேதனைப்படுகிறேன். இவங்களை நான் எதற்காக உருவாக்கினேன் என்று சொல்லி நான் என்னுடைய மனதிலே வேதனையோடு கூட காணப்பட ஆரம்பிக்கிறதுனால இந்த மனிதர்களை நான் அழிவுக்கு உட்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்.
ஆகவே கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், நீ உனக்காக ஒரு பெரிய ஒரு பேழை ஒன்றை கட்டு. அதுக்கு முன்னால் வரைக்கும் அவங்களுக்கு என்ன தெரியாது, இந்த பேழையின் மூலமாக எந்த பிரச்சனையும் அணுகாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்கிறது நோவாவுக்கு தெரியாது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பேழையை நீ கட்டு என்பதை பற்றி கர்த்தராகிய தேவன் நோவாவை பார்த்து சொல்லுகிறார். பேழையை கட்டக்கூடிய அந்த நேரம் நோவா வசிக்கக்கூடிய அந்த இடத்துல காணப்படக்கூடிய மக்கள் எல்லாம் நோவா பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எதுக்கியா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கட்டி கொண்டு இருக்க ஆரம்பிக்கிற? உனக்கு நல்ல ஒரு வீடு இருக்கிறது, ஒரு வாசல் இருக்கிறது, எதற்காக இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பேழை ஒன்றை உருவாக்க ஆரம்பிக்கிறார்? இதனால் என்ன விதமான ஒரு காரியம் உருவாக்கப்பட போகிறது? நோவா ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார், கர்த்தராகிய தேவன் இந்த பூமியை அழிவுக்கு உட்படுத்துகிறேன் என்கிற வார்த்தையை பற்றி பேசியிருக்கிறார். இந்த பேழைக்கு நான் உள்ளே பிரவேசித்தால் தான் கர்த்தராகிய தேவனால் காப்பாற்றப்பட முடியும் என்கிறதை பற்றி கர்த்தரை கூட பேசியிருக்கிறார். இதை நம்பாதிருக்கக்கூடிய அநேக மக்கள் நோவாவை பரியாசம் பண்ணக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சார். நோவாவை கர்த்தர் நீதிமானாக நினைவு கூறுவதற்கு என்ன காரணம்? தன்னுடைய சொந்த சுய அறிவை பயன்படுத்தாமல் கர்த்தருக்கு முழுவதும் கீழ்ப்படியக்கூடிய மனிதனாய் விளங்க. எதையும் பத்தி யோசனை பார்க்கல. மனிதர்கள் பல யோசனை சொல்ல, ஏன்டா அப்படி பைத்தியக்காரத்தனமான ஒரு காரியத்தை செஞ்சிட? மழையை பற்றி இதுவரைக்கும் நீங்களும் நானும் பார்த்தது கூட கிடையாது. மழை வரும் என்கிறதை பற்றி பேசுகின்றாய், வானம் மெய்யாகவே திறக்கப்படும் என்கிறதை பற்றி பேசுகிறாய், பூமியினுடைய ஆழத்திலே காணப்படக்கூடிய நீரூற்றுக்கள் எல்லாம் பிளப்புண்டு கர்த்தருடைய நாமத்தினால் இந்த பூமி முழுவதும் அழிக்கப்பட போகிறது என்பதை பற்றி ஏதோ உடைய மன பிதற்றலினால் வார்த்தைகள் யாவற்றையும் பேசிக்கொண்டு வருகிறாய் நோவா. எத்தனை மக்கள் அந்த நோவாக்கு விரோதமான வார்த்தையை பேசியிருப்பாங்க. நோவா பேசக்கூடிய வார்த்தைகளை எத்தனை ஜனங்கள் கேட்காம இருந்திருப்பாங்க. என்றாலும் கூட தன்னுடைய குறிக்கோளை விட்டு நோவா பின்னிட்டு போனானா என்று பார்த்தா இல்லவே. அவர்கள் பரியாசம் பண்ணினாலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவனாய் காணப்பட்ட நோவாவைத்தான் கர்த்தராகிய தேவன் நீதிமானாக பார்க்க துவங்க ஆரம்பித்தார். நான் செய்யக்கூடிய கிரியைகள் நீதி உள்ள கிரியைகளாய் காணப்பட வேண்டியது அவசியம். தேவன் என்னுடைய கிரியைகளை பார்க்கக்கூடிய தேவன் நீதிபரன், நீதியாக வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதன் என்பதை பற்றி என்னை புகழக்கூடிய அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் காணப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய நாமத்தினாலே யோபுனுடைய காலத்துல சாத்தான் ஒரு முறை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக கடந்து வரும். நேரா கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்னால சாத்தான் நிற்கக்கூடிய அந்த சாத்தானை அவ்வளவு நேரம் வரைக்கும் ஏதோ ஒரு முக்கியமான டிஸ்கஷன்ல இருக்கக்கூடிய அந்த நேரத்துல சாத்தான் உள்ளே நின்ற மாத்திரத்தில் கர்த்தராகிய தேவன் வார்த்தையை நிறுத்திவிட்டு அந்த சாத்தானை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நீ எங்கிருந்து வர்ற? பூமி எங்கும் நீ சுற்றி பார்த்து என்னுடைய தாசனாகிய நீதிமானாக காணப்படக்கூடிய இந்த யோபுவின் மேல் நீ உன்னுடைய கண்களை வைத்தாயான்னு கேட்கிறார். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகக்கூடியவனுமாய் காணப்படக்கூடிய நீதிமான் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கிரியைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக நினைவு கூறப்பட வேண்டியது அவசியம். இது என்னுடைய வாழ்க்கையை நான் கர்த்தருக்கு முன்பதாக சுத்தம் உள்ளதாய் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய தன்மைக்கு ஒப்பனையாக எழுதப்பட்ட ஒன்று. என்னுடைய தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவும் பாராத அளவிற்காக குறைவற்ற ஒரு வாழ்க்கை, பழுதற்ற ஒரு வாழ்க்கை, பாவமற்ற ஒரு வாழ்க்கை, தேவன் விரும்பும் ஒரு வாழ்க்கை நான் என்னுடைய வாழ்க்கையாக மாறப்பட வேண்டியது அவசியம். இது எங்க இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையை பொறுத்து தான் கர்த்தராகிய தேவன். இதை எங்கேயும் போய் நீங்களும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னை சுத்தமுள்ளவனாய் பாதுகாத்துக் கொள்கிறது உண்டானால், தேவ பயமுள்ளவனாய் நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடியவனாக நான் என்னுடைய நிலைகளை நிலைப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவனுடைய பார்வையில் நான் நீதிமானாக நினைவு கூறப்பட ஆரம்பித்து. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இதெல்லாம் நம்முடைய கை கட்டக்கூடிய தூரத்தில் தான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. இவைகளை நீங்களும் நானும் அறிய மனமற்றவர்களாய் நம் மனம் போன போக்கின்படியே நடக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கிவிடும். என் இஷ்டத்தின்படி நான் நடக்கிறேன், என் விருப்பத்தின்படி நான் கடந்து போறேன், நான் என்ன காரியத்தை பேச வேண்டும் என்று ஆசைப்படுறேன், வாய்க்கு வந்தபடிலாம் பேசுறேன். ஏதோ ஒரு காரியத்தை பற்றி நான் சொல்லுகிறேன். தியானம் என்கிற பேர்ல ஏதோ ஒரு கதையை பற்றி நான் பேசுறேன். தியானம் என்கிற பேர்ல ஏதோ ஒரு காரியத்தை பற்றி ஒரு நான் அறிந்த 4 விதமான குப்பைகளை கொடுவது அநேக விதமான மக்களுடைய மனசுக்குள்ள நான் கொட்ட ஆரம்பிக்கிறேன். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே உன் கிரியைகளை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவைகள் நீதி உள்ளவர்களாய் இருந்தால் மட்டும்தான் ஆண்டவருடைய அங்கீகரிப்புக்கு நீயும் நானும் பாத்திரம் உள்ளவர்களாக விளங்க முடியும். என்னுடைய கிரியைகள், ஒவ்வொரு கிரியைகளையும் ஆண்டவராகிய தேவன் ஆழமா பார்க்கிறார். நீ மனசுக்குள்ள என்ன தூஷணமாய் தூஷிக்கக்கூடிய ஒரு மனுஷா இருக்கிற, வெளியே நல்லா தான் பேசுற, கர்த்தர் மாதிரி ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான கடவுளை பார்க்க முடியாதுங்க. அவ்வளவு பெரிய நன்மையான ஒரு காரியத்தை தரக்கூடிய ஒரு தேவன், மேன்மையான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு தேவன், அவருக்கு ஒப்பாக எந்த விதமான கடவுளை நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்லி வெளியே சொல்லிவிட்டு உன்னுடைய மனம் கர்த்தராகிய தேவனோடு கூட இசையாததாய் பின்னிட்டு பார்க்கக்கூடியதாய் விளங்குகிறது உண்டானால், அந்தரங்கத்தை பார்க்கும் கடவுள் உன்னுடைய நீதியின் நிலைகளை ஆழமாய் பார்க்கும். உன்னுடைய மனம் எந்த காரியத்தை விரும்ப ஆரம்பிக்கிறது,
நீ எதன் மேல் ஆண்டவராகிய தேவனை காட்டிலும் அதிக பற்றுள்ளவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறாய். இவைகளை ஆழ்ந்து பார்க்கக்கூடிய கர்த்தர் உன்னுடைய நீதியின் கிரியைகளுக்கு ஏற்ற பலன்களை உன்னுடைய வாழ்க்கையில் தருவார். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில கர்த்தருக்கு முன்பதாக நீதி உள்ளவனாக நான் என்னை நிலைப்படுத்த வேண்டியது அவசியம். அப்பதான் பரலோகத்திற்கு பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். என் கிரியைகளை தேவன் விரும்பக்கூடிய கிரியைகளாக, தேவன் எதிர்பார்க்கும் கிரியைகளாக, தேவன் இவனுடைய வாழ்க்கையை நான் உண்டாக்கினதுக்காக நான் உண்மையாகவே சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்காக நம்முடைய ஒவ்வொரு விதமான கிரியைகளும் கர்த்தராகிய தேவனால் நீதி உள்ளதாக நினைவு கூறப்பட வேண்டியது அவசியம். சவுலை ஜனங்கள் மெய்யாகவே கர்த்தருடைய நாமத்தினாலே கேட்க ஆரம்பிச்சாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால ராஜாவை பற்றி தீர்க்கதரிசியாக சாமுவேலோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஒரு ராஜா வந்தார்னா என்னென்ன விதமான காரியங்கள் எல்லாம் உருவாக்கப்பட ஆரம்பிக்குங்கிறத பற்றிலாம் பேசின பொழுதிலும் கூட இஸ்ரவேல் மக்கள் நிலையாய் நின்று, எங்களுக்கு ஒரு ராஜா இல்லாம நாங்க எங்களுடைய நாட்டினுடைய ஆளுகையின் ஊடாக கடந்து போக மாட்டோம். எல்லா நாடுகளை பார்க்கிறோம், அந்தந்த நாடுகளிலே காணப்படக்கூடிய மக்களை நடத்த பெரிய பெரிய ராஜாக்களுடைய தலைமையில எல்லா விதமான இராணுவங்களும் இயக்கத்தின் ஊடாக கடந்து போகிறத பார்க்கிறோம். எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு வேணும். கர்த்தராகிய தேவன் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு கேட்காம அந்த ஜனங்கள் ராஜாவுக்காக காத்திருந்தாங்க. கர்த்தரும் ஒரு ராஜாவை ஆண்டவராகிய தேவன் அனுமதித்தார். அந்த ராஜாவாகிய சவுல் எல்லா மக்களை காட்டிலும் உயரமான ஒரு மனிதனாக, எல்லா விதமான யுத்தங்களையும் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பித்தார். ஒரு நாள் சாமுவேலை ஆண்டவராகிய தேவன் சந்திக்கக்கூடிய கர்த்தர் ராஜாவாகிய சவுலை பற்றி ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். அவனை நான் ராஜாவாக்கினேன், என்னுடைய மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. அப்படின்னா கர்த்தருடைய மனதை பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கை அவனால் வாழ முடியல. மனிதர்களை அவன் பிரியப்படுத்தினானே தவிர கர்த்தராகிய தேவன் அவனை ராஜாவாக்கிறதற்காக மனஸ்தாபப்பட ஆரம்பிச்சார். என்னுடைய கிரியைகள் கர்த்தருக்கு மனஸ்தாபத்தை உருவாக்குகிறது உண்டானால் தேவராஜ்யத்திலே மேன்மையை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய கிரியைகள் நீதி உள்ளவதாக, என்னுடைய கிரியைகள் கர்த்தருடைய மனதை பரவசப்படுத்தப்படக்கூடியதாக, கர்த்தராகிய தேவனால் அங்கீகரிப்புக்கு உட்படுத்தப்படக்கூடியதாக விளங்கினால் மட்டும்தான் தேவராஜ்யத்தினுடைய முழு தகுதியை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இது நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விசேஷமான காலம். இந்த காலங்கள் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே வருமா? வராது. ஆரம்ப நாட்கள்ல ஒரு 4 வயது 5 வயது இருந்த அந்த காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 5 வயதுல உங்களுடைய பெற்றோருடைய கரங்களை பிடித்து கொண்டு ரோட்டுல அல்லது அநேக விதமான தெருக்கள்ல நடந்த அந்த காலத்தை யோசிச்சு பாருங்க. எந்த காரியங்களையும் பற்றி கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கை. எதுவாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அப்பாட்ட கேட்டோம்னா வாங்கி கொடுப்பாரு என்று சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை. வீட்டில் இருக்கக்கூடிய கடன் 1008 கடன்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் கடனை பற்றியே அக்கறையே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அந்த நாளை இப்ப நீங்க திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் எப்படி முடியும்? போனது அது முடிஞ்சிருச்சு. இனி அந்த காலங்கள் உங்க வாழ்க்கையில வராது. இதே மாதிரி தான் இந்த காலங்களை நீங்கள் பயன்படுத்தாது இருக்கிறது உண்டானால் இந்த காலங்களும் திரும்ப உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறது. ஒரு முறை போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இனி வேற ஒரு காலத்தின் ஊடாக போவீர்களே தவிர இழந்து போன அந்த காலத்தை திரும்ப பெற உங்களாலும் என்னாலும் ஆகாது. ஆகவே காலங்களை பிரயோஜனப்படுத்துங்க. காலங்களை பிரயோஜனப்படுத்தி மேன்மையான காரியங்களை, தேவராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய மேன்மையான தகுதிகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் முயற்சிக்க ஆரம்பித்தார். தேவையில்லாத காரியங்களை பற்றி கவலைப்படாமல், தேவையில்லாத அநேக விதமான சூழ்நிலைகளை பற்றி யோசிக்காமல், தேவையில்லாத விஷயங்களுக்காக நான் என்னுடைய கண்களிலே வழியக்கூடிய கண்ணீரை வீணாக்கி விடாமல் நன்மையான காரியங்களுக்கு நான் இவைகளை பயன்படுத்துகிறது உண்டானால் நித்தியத்திலே மகிமையை தடையில்லாமல் உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசுகின்ற இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளின் படியே எதை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார் என்று பாருங்கள். மேன்மையான விஷயங்களை பெற வேண்டும். இம்மையிலே மட்டுமல்ல, மறுமையிலும் மேன்மையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற வேண்டும். இந்த உலகத்திற்காக ஓடின ஓட்டத்தின் காலங்கள் போதும். உலகத்திற்காக அழுத காலங்கள் போதும். உலகத்திற்காக நீங்களும் நானும் ஆசையாய் பின்பற்றின காலங்கள் போதும். உலகத்திலே காணப்படும் மேன்மைக்காக அநேக விதமான விஷயங்களின் ஊடாக கடந்து போன நாட்கள் நமக்கு போதும். இனி வாழக்கூடிய எஞ்சிய காலங்களில் ஆகிலும் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக உங்கள் நிலைகளை உருவாக்க தேவனோடு கூட மனம் திறந்து உள்ளத்தை திறந்து ஒருமனப்பட்டு நாம் யாவரையும் இணைந்து பேச போகின்றோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நம்முடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று பாருங்கள். நீங்க எதுக்காக இத்தனை காலங்கள் பரியந்தம் காரியங்கள் யாவற்றையும் செஞ்சுட்டு வரீங்கன்னு பாருங்க. எதை நோக்கி நம்முடைய பயணம் காணப்படுகிறதுன்னு பாருங்க. எதை நீங்களும் நானும் ஆசையாய் தேடி ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம்னு பாருங்க.
நம்முடைய விருப்பமும் நம்முடைய ஆசையும் நம்முடைய வாஞ்சியும் இந்த உலகத்துக்கு அடுத்ததா இருக்கிறது உண்டானால், உங்களைப் போல பரிதவிக்கப்படக்கூடிய மக்கள் இந்த உலகத்துல வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ நாளையும் நேரத்தையும் நீங்களும் நானும் விரையப்படுத்திட்டோம், காலங்களெல்லாம் வேஸ்ட் ஆக்கிட்டோம். இனி வரக்கூடிய இந்த நாட்களை ஆகிலும் நான் என்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்துகிறது உண்டானால், கர்த்தராகிய தேவனுடைய வருகையின் நாள் என்னுடைய வாழ்க்கையிலே மகா பெரிய உன்னதமான சந்தோஷத்தை தரக்கூடிய வலிமை பெற்றதாக விளங்கும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை. இருதயத்தின் கதவுகளை திறந்து கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நம்முடைய உள்ளத்தை ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக ஒப்புக் கொடுக்க போகின்றோம். இனி வரக்கூடிய காலங்களை நான் ஒவ்வொரு நாளையும் நான் சரியான விதத்தில் பயன்படுத்த எனக்கு ஏற்ற கிருபைகளை தாரும் என்று கர்த்தராகிய தேவனை நோக்கி உள்ளத்தை திறந்து நாம் யாவரும் இணைந்து நாம் ஒப்புக் கொடுக்க போகின்றோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு கூடும்படி நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. தேங்க்யூ மை ஃபாதர். கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகளின் அடிப்படையில், கர்த்தர் உரைத்த இந்த காரியத்தின் அடிப்படையில் தேங்க்யூ மை ஃபாதர். நம்முடைய இருதயத்தின் கதவுகளை திறந்து கர்த்தரோடு கூட நாம் யாவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் இணைந்து நாம் பேச போகின்றோம். நன்றி ஆவியானவரே, நன்றியோடு கூடும்படி நாமத்தை உயர்த்தி நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சகல விதமான தன்மைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஏற்ற கிருபைகளை தாரும் என்று கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து நாம் ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க வேண்டியது அவசியம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு கூடும்படி நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ மை ஃபாதர். ஒரு முறைதான் வாழ்கிறே, முழுமையாக வாழுவே, உயிர் தெழுந்த இயேசுவை நான் உலகுக்கு காட்டுவேன். ஒரு முறைதான் வாழ்கிறே, முழுமையாக வாழுவேன், உயிர் தெழுந்த இயேசுவை நான் உலகுக்கு காட்டுவேன். ஒரு முறைதான் வாழ்கிறேன், அற்ப கால ஜீவியத்தை வெகுமதியாய் பெற்று கொண்டேன். அலட்சியமாய் செலவு செய்ய அனுமதி தான் எனக்கு இல்லையே. அற்பமான ஜீவியத்தை வெகுமதியாய் பெற்று கொண்டேன். அலட்சியமாய் செலவு செய்ய அனுமதி தான் எனக்கு இல்லையே. ஒரு முறைதான் வாழ்கிறேன், முழுமையாக வாழுவேன், உயிர் தெழுந்த இயேசுவை நான் உலகுக்கு காட்டுவேன். ஒரு முறைதான் வாழ்கிறேன். ஒரு முறை வாழும் இந்த வாழ்க்கை கழிந்த காலங்களை திரும்ப பெறுகிறது கடினம். இனி எஞ்சிய காலங்களை ஆகிலும் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக ஆசரிக்க தேவனுடைய ஞானத்தை கேட்டு நாம் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்ட மரியாளை போல, தேவையான அந்த காரியங்களை சரியான நேரத்தில் பெற்றுக்கொண்ட அந்த மரியாளை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை சரியான விதத்தில் பயன்படுத்தினால் மட்டும்தான் தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் முழு தகுதியை நாம் நம்முடைய வாழ்க்கையை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரே ஒரு பாட்டில் எண்ணெயை அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் கொண்டு போக மறந்து போனதுனால எவ்வளோ பெரிய மகிமை அந்த ஜனங்கள் இழந்துட்டாங்க பார்த்தீங்களா? கர்த்தருடைய நாமத்தினால நமக்கு முன்பதாக காணப்படக்கூடிய சின்ன சின்ன விஷயம்தான். இவைகளிலே நான் தேங்க்யூ மை ஃபாதர் ஞானமற்றவனாக, இவைகளை பற்றி ஆராய மனமற்றவனாக, இவைகளை நான் அலட்சியப்படுத்துகிறது உண்டானார் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் முழு தகுதியை நீங்களும் நானும் இழக்கும் மக்களாய் கட்டாயம் விளங்கிவிடும் என்று கர்த்தர் பேசினாரே. உள்ளத்தை திறந்து கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, என்னுடைய தருணங்களையும் காலங்களையும் நான் என்னுடைய வாழ்க்கையை சரியாக பயன்படுத்த ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலங்களில் ஆகிலும் கர்த்தாவே, என்னுடைய ரட்சிப்புக்கு உண்டான தன்மைகளை நான் சிந்திக்கக்கூடிய இந்த காலங்களை நான் ஆசரிக்க எனக்கு கிருபைகளை தாரும். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினாலே சத்துருக்கள் உன்னை சூழ நின்று மதில் போட்டு உன்னை மெய்யாகவே தரை மட்டும் தாழ்த்தக்கூடிய காலம் வரும் என்று கர்த்தர் சொன்னீர்.
அந்த காலத்திற்கு முன்பதாக இந்த காலங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு தாரும் என்று கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். நன்றி ஆவியானவரே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த சத்திய வேத எழுத்துக்களுக்காக ஸ்தோத்திரம். இது யாருக்காகவோ சொல்லப்பட்டவைகள் அல்ல, இது எங்களுக்காக உரைக்கப்பட்டவைகள் என்பதை அறிந்து இவைகளை நாங்கள் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு இவைகளின்படி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தரின் கிருபைகளை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட பல விஷயங்களை பற்றி எச்சரிக்கையான காரியங்களை பேசிக்கொண்டு வருகிறீரப்பா. இதிலே ஒன்றிலும் கூட நாங்கள் எச்சரிக்கை அடையாத ஒரு மக்களைப் போல எங்கள் மனதை கடினப்படுத்தி விடாத அளவிற்காக ஒவ்வொரு முறையும் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை ஆழமாய் விளங்கிக் கொண்டு எச்சரிக்கை கர்த்தாவை எச்சரிக்கப்படக்கூடிய அந்த ஒவ்வொரு காரியங்களையும் புரிந்து கொண்டு சரியாய் எச்சரிக்கைக்கு கர்த்தாவை நாங்கள் என்னுடைய மனதின் கண்களை திறந்து ஆண்டவராக தேவனுடைய வருகைக்கு என்கிற ஆயத்த நாட்களை சரிவரை எங்கள் வாழ்க்கையை பயன்படுத்த கிருபை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உரைக்கப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்காக சொல்லப்பட்டது என்பதை அறிந்து ஆழமாய் இவைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இவைகளின்படி வாழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாப்பாரார். ஆமென்.